மதுசூதனனுக்கு நன்றி. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நானும் அவரை 2-3 வாட்டி பேசுகிறத கேட்டிருக்கேன். ஹிந்துவில் படித்தேன். ஆனால் எந்த டாபிக் பற்றி பேசினாலும் அதில் மதுசூதனன் இருக்கார். வீணா பிளேயருங்கிறாங்க, பெயிண்ட் பண்ணுவாருங்கிறாங்க, பேசுகிறாரு, பாடுறாரு. பேசிக்காக இஸ் ஆர்கிடெக்ட் ஆஸ் வெல். He works in a college as associate professor. டாபிக் வந்து நம்ம ஊர் செல்வமுத்துக்குமார சுவாமி. இதை ஒரு தனி டாப்பிக்காக பேசுகிறப்ப நான் நினச்சேன், மது இதை பற்றி 1 hour பேச முடியுமான்னு கேட்டதுக்கு, சார் இதை பற்றி ஒரு நாளே பேசலாம், 1 hourக்குள்ளே நான் அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னாரு. ஸோ அதை பற்றி கேட்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். ப்ளீஸ் மது யூஸ். ஸ்ரீ குருபியோ நமஹ. வணக்கம். இந்த நிகழ்ச்சி தொடங்கி ஒரு 8-10 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு இல்லைங்களா? வரைக்கும் இந்த மாதாந்திர நிகழ்ச்சி 8 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. இதில் ஒரு 3வது 4வது மாதமே கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாள் தள்ளி போய் கடைசியில் அது ஏதோ ரிசர்வ் பண்ணி இதுக்கு நடக்கணும் போல இருந்தது. தலைப்பு பற்றியும் சொல்லணும்னா, அவர் வந்து திருவாரூர் கோவில் பற்றி ஏற்கனவே நான் ஒரு 2-3 இடங்களில் பேசியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் அதை பற்றி நீங்கள் பேசுங்களேன். சிதம்பரம் கோயிலை பற்றி வேற ஒருத்தர் பேசுகிறாங்க, நீங்கள் திருவாரூர் பற்றி பேசலாமேன்னு சொல்லியிருந்தாரு. சரி, நான் அதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஏற்கனவே பண்ண ப்ரெசன்டேஷன் தான், அது ஒன்றும் புதுசாக ஸ்டடி பண்ணி ரிசர்ச்லாம் ஒர்க் ஒன்றும் கிடையாது. அதை எடுத்து ப்ரெசென்ட் பண்ணிடலான்னு. அப்புறமா அதோட சேர்ந்து ஒரு சின்ன இதுவாக அவர் நீங்கள் இந்த திருவாரூர் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது எங்கள் ஊர் முத்துக்குமார சுவாமி பற்றி ஒரு 10 நிமிஷம் பேச முடியுமா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. திருவாரூரை பற்றி வைத்தீஸ்வரன் கோயிலில் உட்காந்து பேசுகிறத விட முத்துக்குமார சுவாமியை பற்றி இங்கேயே உட்காந்து பேசுறதுங்கிறது நானே ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம். முத்துக்குமார சுவாமியை பற்றி பேசுறது அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ஆசையாகவே தான் இருந்தது சொல்லணும்னா. அது வந்து இப்படி ஒரு இடத்துக்காக அந்த டாபிக் வந்து இத்தனை நாள் காத்திருந்தது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் தை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் முடிச்சு ஒரு 3-4 நாளுக்குள்ள அவருக்குன்னு ஏற்பட்ட அந்த திருவிழா முடிஞ்சே ஒரு 4-5 நாள் ஆகிற இந்த காலத்தில் அதை பற்றி பேசுறதுங்கிறதுக்காகவே இந்த நிகழ்ச்சியும் இந்த தலைப்பும் எனக்கு ஒரு டெஸ்டின்டு டைட்டில் மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே ஏதோ ரொம்ப நாள் முன்னாடி முடிவு செய்து இங்கே தான் நடக்கணும்னு வச்சிருந்து எல்லாமே அப்படி தான் நடக்குது. ஆனால் ரொம்ப அமைப்பாகவே அது நடந்த மாதிரி இருந்தது. அதற்காக முதற்கண் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடங்குகிறேன். தலைப்பு புள்ளிருக்கு வேலூர் செல்வமுத்துக்குமார சுவாமி. புள்ளிருக்கு வேலூருங்கிறது வைத்தீஸ்வரன் கோவில், இந்த தலம். செல்வமுத்துக்குமார சுவாமி இங்கே இருக்கிற சுப்பிரமணிய பெருமான். இதுக்கு உள்ள போகிறதுக்கு முன்னாடி முருகர் அப்படிங்கிற அந்த ஒரு இறைநிலை அது எப்படி வழிபாட்டுக்குள்ள வந்திருக்கு, வழிபாட்டு நோக்கில் அந்த முருகருடைய ஸ்தானம் என்ன, தமிழ் கடவுள் அப்படின்னு பிரபலமாக சொல்கிறோம், தமிழில் பலருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு தெய்வமாகலாம் இருக்கார். எத்தனை காலமாக இந்த நிலை இருந்து வந்திருக்கிறது, முருகர் தமிழர்களோட ஒரு இவ்வளவு நெருங்கின ஒரு தொடர்பு கொண்டு வருவதற்கு எப்படி என்ன சீக்வென்ஸில் வந்தது, என்ன காரணங்கள் சொல்லப்படுகிறது, இதை பற்றி 2 விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறமா முத்துக்குமார சுவாமிக்குள்ள போகிறது இன்னும் புரிதலுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சங்க இலக்கிய காலம் தொடங்கி அப்படின்னு தான் நம்ம தமிழ் வரலாற்றை பார்ப்போம். ஏன்னா ஆவணப்படுத்தப்பட்ட வரலாறு நமக்கு அப்போல இருந்தால் கிடைக்குது. வரலாற்று காலத்தையே இந்த கிமு கிபின்னு பிரிப்பாங்க. அதை இப்போ கொஞ்சம் மாற்றிட்டு பொது யுகத்திற்கு முன்பு அப்படின்னு பிரிக்கிறாங்க. பொது யுகம் அப்படிங்கிறது இந்த கடந்த 2018 வருடங்கள். இதை ஏன் இப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஆவணப்படுத்தப்பட்ட தகவல்கள் நமக்கு இங்கேருந்து கிடைக்க ஆரம்பிச்சிடுது. கல்வெட்டுகளாகவோ பாடல்கள் மூலமாகவோ தொடர்ந்து வரக்கூடிய தரவுகள் நமக்கு நிறைய கிடைக்கிறதுனால நிச்சயமாக அதை நம்பலாம் அப்படின்னு சொல்லி வச்சுடுறோம். அதற்கு முற்பட்ட காலத்தில் இருந்த விஷயங்கள் சிலது கிடைக்கிறது, சிலது யூகங்களாலையும் சேர்த்து அது மாதிரியே இருக்கிற விஷயங்கள், உலகினுடைய மற்ற பகுதிகளில் இதே நேரத்தில் நடந்த சில விஷயங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து புரிதலுக்கு விஷயமாக்குகிறோம். அப்படிங்கிறதுனால நேரடியான ஆவணங்கள் அவ்வளவு தெளிவாக இல்லை அப்படிங்கிறது பிரிக்கிறது. அதனால்தான் பொது யுகத்திற்கு முன்பு இல்லை கிமு அப்படின்னு பிரிக்கிற காரணம். இதுல இந்த தமிழர்களுடைய தொன்மம், தமிழ் கலாச்சாரம், பண்பாடு இதெல்லாம் வந்து ஒரு காலவரையறைக்கே ரொம்ப பிற்பட்டு போயிட்டு இருக்குது. வருடங்கள் ஆக அந்த பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. புதுசா தரவுகள் கிடைக்க அது ரொம்ப பின்னோக்கி போகுது. இதுல இறை நம்பிக்கை, இறைவனை வழிபடுதல், ஒரு நம்மையும் மிஞ்சின ஒரு சக்தி, இதை பத்தின கோட்பாடுகள் இதெல்லாம் தமிழர்கள் கிட்ட ரொம்ப வருஷமா இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான். இறை நம்பிக்கை சார்ந்த ஒரு கலாச்சாரமாக தான் இது இருந்துட்டு வந்திருக்கு. அட்லீஸ்ட் இது வரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கும் தரவுகள்ல நிச்சயமாக இறை நம்பிக்கை சார்ந்த தரவுகளாக தான் கிடைக்குது. ஏன்னா தமிழர் பண்பாடுன்னு ஆரம்பிச்சா நம்ம உடனடியாக போறது சங்க காலத்திற்கு. சங்க காலத்திலே இறை வழிபாடு, இறைவனுடைய அந்த வழிபாட்டு முறைகள், யார் யாரை இறைவனாக வழிபட்டார்கள், இதெல்லாம் நிறைய தெளிவான தரவுகளே நமக்கு கிடைச்சிடுது. இப்போ உதாரணத்துக்கு தொகை நூல்களில் திருமுருகாற்றுப்படையினே ஒரு நூலே இருக்கு. அது தொகை நூல்ங்கிறதையும் தாண்டி சைவ திருமுறைகளில் 11ஆம் திருமுறையில ஒரு நூலாக அதுவும் சேர்க்கப்பட்டிருக்கு.
இது தாண்டியும் சிவபெருமான், உமையம்மை, திருமால், பலராமன் இவர்கள் எல்லாம் தொன்று தொட்டு வழிபட்டு வரும் ஒரு தெய்வங்களாகத்தான் தமிழ் சமுதாயம் பார்த்து வந்திருக்கிறது. அதையும் தாண்டி இப்போ இதுல குறிப்பாக முருகருடைய நிலை, முருகு அப்படிங்கிற சொல் அது தமிழ் இலக்கியத்துல நிறைய பயின்று வருவதை காணலாம். முருகு அப்படிங்கிறத ஒரு நிலை போல சொல்றாங்க. குறிப்பா அது அகப்பொருள்ல நிறைய வரும். அதாவது ஒரு ஒரு தலைவி இருக்கா, ஒரு தலைமகள், அவள் யாரோ ஒரு தலைவனை பார்த்து காதல் கொண்டிருக்கா. அந்த ஒரு நிமிஷம் நான் எங்கேயோ பார்த்துருக்கா, பார்த்ததுல மயங்கி இருக்கிற அந்த நிலை இருக்கு இல்லையா, அதுக்கு முருகுன்னு பேர் சொல்றாங்க. முருகன் அப்படிங்கிறதே அந்த ஒரு இளமைக்கான ஒரு விஷயமா தான் பார்க்குறோம். முருகன்னாலே எப்போதுமே இளமை. திருவிக்க அழகா சொல்றார், முருகு என்றால் இளமை அப்படின்றார். அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட வயது பருவம், பார்க்கும் பெண்கள் எல்லாம் மயங்கி விழ செய்யக்கூடிய அழகு, தீரம், கம்பீரம் இதெல்லாம் நிறைந்தவனாக முருகுங்கிற அந்த தத்துவம் பார்க்கப்படுகிறது. அப்படி மயங்கி விழுந்திருந்த அந்த பெண் அவள் உற்றிருந்த நிலைக்கே முருகு பிடித்து விட்டது அப்படிம்பாங்க. அதை ஏதோ ஒரு வெளியிலிருந்து வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம மேலே ஏவி விடும்போது அது பிடிச்சிருச்சு, அது அதால பீடிக்கப்பட்டால் நம்மளுடைய குணாதிசயங்கள்லாம் வேற மாதிரி எல்லாம் இருக்கும், அப்படியே சித்தப்பிரம பிடிச்சிருச்சுலாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அந்த காதலிலே மயங்கி இருந்த அந்த பெண் ஒரு நிலையை எழுதி இருப்பாள். அதற்கு இந்த முருகு அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த ஊர்ல ஒரு அந்த இதெல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற மாதிரி ஒரு வைத்தியர் மாதிரி ஒருத்தர், அந்த குறியடிச்செல்லாம் இப்போ சொல்றாங்க இல்லையா, அதே நிலைமை தான். அவர் அங்கே அந்த முருக தெய்வத்திற்கு பலியெல்லாம் கொடுத்து வழிபட்டு இவளை பீடித்திருக்கும் அந்த தலைவன் யார் அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவாங்களாம். முருகு வழிபாடு அப்படிங்கிறது இது பற்றின ரெஃபரன்சஸ் நிறைய இடங்கள்ல சங்க இலக்கியத்தில் பார்க்க முடியுது. இது போக திருமுருகாற்றுப்படை அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் மாதிரி. அது இலக்கியத்தில் இறைவனையே தலைமகனாக கொண்டு பாடப்பட்டது. மீதி சங்க இலக்கியங்கள்ல நிறைய இலக்கியங்கள்ல அந்த நூல்ல ஹீரோவா யார் வரான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன்னரோ இல்லை ஒரு குறுநில மன்னரோ அந்த மாதிரி இருக்கவங்க யாராவது வருவாங்க. இறைவனையே முழுக்க ஒரு தலைமகனாக அவனை வைத்தே பாடப்படும் இலக்கியம் வந்து திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படை அப்படிங்கிறதே ஒரு டைப்பாலஜி. ஆற்றுப்படுத்துதல், ஆறுன்னா தண்ணி ஓடி வர அந்த ஆறு, அது ஒன்று உண்டு. அதை தவிர்த்து வழி, நடந்து செல்லக்கூடிய வழி, அவர் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு நம்மளை கூட்டி செல்லும் வழிக்கும் ஆறு அப்படின்னு ஒரு பேர் உண்டு. இப்போ ஆற்றுப்படுத்தல் அப்படின்னா வழியை சொல்லிக் கொடுப்பது. ஆற்றுப்படை அப்படிங்கிற இலக்கியமே என்னன்னா, அதோடைய கான்டெக்ட் எப்படி சொல்லுவாங்கன்னா, 2 புலவர்கள், அதில் ஒரு புலவர் கொஞ்சம் வறுமையில் வாடுறவர், அவர் இங்கே எப்படி வந்துட்டு இருக்காரு, அவருக்கு எதிர்க்க இன்னொரு புலவர் வராராம். அவர் நிறைய பரிசெல்லாம் வாங்கிட்டு வராரு. இவர் இன்னொருத்தரை பார்த்துட்டு எங்கே எப்படி இவ்வளோ பரிசெல்லாம் எங்கேருந்து யார் கொடுத்தா அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த ஊரில் இப்படி ஒரு மன்னன் இருக்கான், அவனை போய் பாடினேன்னா அவன் தமிழ் புலவர்கள் எல்லாம் ஆதரிக்கிறவன், அவன் நிறைய பரிசுகள்லாம் கொடுப்பான், அப்படியா அந்த ஊர் எங்கே இருக்கு அப்படின்னு ஒருத்தர் கேட்க, அந்த ஊருக்கு போகும் வழியை இந்த புலவர் சொல்லிக் கொடுப்பார். அதுதான் ஆற்றுப்படை இலக்கியம். பெரும்பான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, இப்படி நிறைய ஆற்றுப்படை இலக்கியங்கள் வரும். அந்த வழியில் முருகனை சென்றடைவதற்கான வழியை காட்டி கொடுக்கும் விதமாக அமைந்தது திருமுருகாற்றுப்படை. அதுல முருகனுடைய இந்த அறுபடை வீடு நம்ம சொல்றோம் இல்லையா, அது சங்க இலக்கியத்திலிருந்து இருந்து வரும் விஷயம் தான். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திரு ஆவினன்குடி, திரு ஏரகம், குன்றுதோராடல், இந்த 6 தலங்களையும் எடுத்துக்கொண்டு இதுக்கு போகும் வழியை, முருகனை சென்றடையும் வழியை ஆற்றுப்படுத்தி கொடுத்தது தான் திருமுருகாற்றுப்படைங்கிற நூலே. இது தமிழர் பண்பாட்டுன்னு இப்படி தமிழ் இலக்கியத்திலிருந்தும் இதுல கிடைக்கிற தரவுகள். இது போக வடமொழி வேதங்களிலேயும் அக்னியினுடைய உருவமாக இறைவன் பார்க்கப்படுகிறான் முருகனை. இதுல இந்த இடத்துல ஒரு சின்ன இது வந்துடும். முதல்ல ஆரம்ப காலத்துல சிவனை செய்யோன் அப்படின்னு சொல்லுவாங்க. செய்யோன் அப்படின்னாலே இந்த செம்மையான மேனி, நெருப்பு மாதிரியான மேனியை உடையவன். அதே பெயர் முருகனுக்கும் ஆட்பட்டு வரும். முருகனுக்கும் அதே மாதிரியாக சேயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்மையான நிறத்தில் இருப்பவனுடைய பிள்ளை. சிவனுடைய ஒரு அம்சமாகவே முருகனை பார்ப்பதும் அதிலிருந்து கிளைத்து வந்த ஒரு விஷயமாகத்தான் முருகரை பார்க்கறதுன்னு வச்சுட்டாங்க. அதனால வேத காலங்கள் தொடங்கி வேத தீ இருக்கு இல்லையா, தீயினுடைய வடிவமாக முருகனை பார்க்கறது உண்டு. அந்த ட்ரெண்டும் அப்படியே தொடர்ந்து வருது. பாரதியார் வரைக்கும் முருகனை நெருப்பினுடைய வடிவமாக பார்க்கக்கூடிய ஒரு தொடர்ச்சி நமக்கு தெரிய வருது. யாகத்தீயினுடைய வடிவனான அந்த சுப்பிரமணியன் அவன் முருகனாக இருக்கான். இந்த முருகன் அங்க சுப்பிரமணியன், இது ரெண்டுமாக ஒரு விதமான ஒரு கலப்பு ஏதோ ஒரு காலத்துல ஏற்படுது. இங்கேயே ரொம்ப தொன்று தொட்டு இருந்துட்டு இருந்த இந்த முருகன்கிற இந்த வழிபாடு வேதத்தின் அடிப்படையாக நம்ம கிட்ட வந்தது. இது ரெண்டுத்தையுமாக ஒன்று சேர்ந்து முருக வழிபாடுன்னு வருது. இதை தாண்டியும் முருகனுடைய வழிபாடுகளில் இந்திர வழிபாட்டினுடைய ஒரு தாக்கம், நான் முதலே சொன்ன மாதிரி சிவ வழிபாட்டினுடைய தாக்கம், இதெல்லாமே நிரம்ப காணப்படுகிறது தமிழ்நாட்டினுடைய முருக வழிபாட்டில். ஒரு அளவில் போய் அவன் பிரம்மனுக்கே வேதம் சொல்லி தரக்கூடிய ஒரு அளவுக்கு உயர்ந்து விடுகிறான். சுப்பிரமணியன் அப்படின்னு பேர். பிரம்மனுக்கு வேதத்தினுடைய பொருள் தெரியாமல் இருந்தபோது அதை தெளிவித்தான் முருகன் அப்படின்னு பார்க்குறோம். அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பிரணவத்திற்கான அர்த்தத்தை போதிக்கிறான் முருகன். அது வரைக்கும் பிரம்மாவுக்கே தெரியாமல் இருந்த ஒரு விஷயத்தை சொன்னதுனாலே பிரம்மனிலும் உயர்ந்தவன் ஆகிறான். அதனால தான் பிரம்மன்கிறத தாண்டி சுப்பிரமணியன் ஆகிடுறான். பிரம்மன்களுக்குள்ளே ரொம்ப உயர்ந்தவன். அதனுடைய எக்ஸ்டென்ஷனா பரமேஸ்வரனுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை தந்தைக்கும் உபதேசம் செய்து வைத்தான். இப்படிலாம் பார்த்துட்டு வரோம்.
அந்த இடத்துல முருகன் உபதேசம் செய்து வைத்தது என்ன அப்படின்னு கேட்டா பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்தான்ங்கிறாங்க. அந்த பிரணவ மந்திரத்தினுடைய சாரம் வேற ஒண்ணும் இல்லை, சதாசிவோகம் சுப்பிரமணியோகம் அப்படிங்கிறாங்க. சதாசிவன் சொல்லப்படும் நீயும் சுப்பிரமணியனான நானும் ஒன்றுதான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுத்தாராம். இது ஆதிசங்கருடைய அத்வைத்தம்னு சொல்ற அந்த இரண்டற்ற நிலையை சார்ந்த ஒரு விஷயம். சிவனும் நானும் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த சிவம்ங்கிறது இந்த இடத்துல பரபிரமத்தை குறிப்பது, பிரமமும் நானும் ஒன்றுதான் அப்படிங்கிற தத்துவத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மார்க்கம். இப்படி இவ்வளவு விஷயங்களும் சார்ந்து தான் முருக வழிபாடுங்கிற ஒரு விஷயம் தமிழகத்துல இருந்து வந்திருக்கு. தொன்று தொட்டு இருந்து வரும் ஒரு பண்பாடு. தமிழருடைய வாழ்வியலிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக முருகன் ஆகிவிட்டான். இதற்கும் போக இந்த சங்க காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரையறுக்கும் போது மதுரையில் தமிழ்ச்சங்கம் அமைக்கப்பட்டது, அந்த தமிழ்ச்சங்கத்துக்கு இலக்கணம் வகுத்து கொடுத்தது, இதெல்லாம் பார்த்துட்டு வரும்போது தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவராக இருந்து அதை நிகழ்த்தி கொடுத்தவர், அதை அமைத்து கொடுத்தவர் பரமேஸ்வரன். அதனுடைய அவரே நியமிக்கும் பொருட்டு தமிழ்ச்சங்கத்துக்கு தலைவராக யாரை நியமித்தார்னு கேட்டால் அது முருகன் அப்படின்னு சொல்லி வராங்க. அது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருந்து வருகிறது. இப்படி தமிழர்களோடும் தமிழருடைய வாழ்வியல் கலாச்சாரம் பண்பாடு இதிலிருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக முருகன் உருப்பெறுகிறான். இந்த முருக வழிபாடு தனியாகவே இருந்து வந்த ஒரு விஷயம். பல இடங்கள்லேயும் முருகனுக்கு என்று தனியாகவே கோயில்கள்லாம் எழுப்பப்பட்ட ஒரு கலாச்சாரம் இருக்கு. கட்டடக்கலை வரலாறு அகழ்வாராய்ச்சி இது சார்ந்த விஷயத்துல முருகனுக்கு முதலில் எடுப்பித்த கோவில் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் இப்போ வரைக்கும் கிடைத்திருக்கிற சான்றுகளை வச்சு சென்னை மகாபலிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற அந்த சாளுவன் குப்பங்கிற இடத்துல இந்த சுனாமியின் மூலம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் இப்படி பின்னாடி போச்சு. அப்போ ஒரு பாறங்கள் தெரியப்பட்டு அதுல ஏதோ சில கல்வெட்டுகளை படிக்க ஆரம்பிச்சு அப்புறம் அந்த இடத்த அகழ்வாராய்ச்சி செய்த போது அங்க ஒரு கோவிலே கிடைக்கப்பட்டது. அந்த கோவில் கட்டட அமைப்பு, அங்க இருக்கும் செங்கல், அங்கிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட பானை ஓடுகள் அதெல்லாம் வச்சு அது ஒரு 3-4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த வழிபாட்டு தலமாக பார்க்கப்படுகிறது. செங்கல்லால ஏற்பட்டிருக்காங்க. அந்த அந்த கோயிலுடைய அடித்தளம், அந்த கர்ப்பகிரகம்னு சொல்லக்கூடிய பகுதி அதெல்லாம் நமக்கு இப்போ அகழ்வாராய்ச்சி மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கு. மகாபலிபுரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கு. இது ஆரம்ப காலம். இது இப்போ வரைக்கும் கிடைச்சிருக்கிற தரவுகள்ல இதுதான் முதலில் ஏற்படுத்தப்பட்ட தனி கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமாகவும் நிறைய தனியான கோயில்கள்லாம் வருது. இப்படி தனியாகவே இருந்து வந்த முருக வழிபாடு ஒரு அளவுல இந்த பக்தி இயக்க காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவர்களுடைய காலம் கிட்டத்தட்ட ஒரு 5லிருந்து 7, 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்றாங்க. ஒரு 300-400 வருடத்திற்கு விரிந்திருக்கு. அதுல சிவனும் திருமாலும் 2 பெரும் தனி தெய்வங்களாக உருவெடுக்க, மற்றைய தெய்வங்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் அவர்களோடு உறவுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் சார்ந்த வழிபாட்டினுடைய ஒரு தெய்வமாக மாறுகிறது. குறிப்பா சொல்லணும்னா அப்பர் பெருமான் சிவபெருமானை பாடும்போது சேந்தனை மகனாய் கொண்டார் அப்படிங்கிறார். சேந்தன்கிறது முருகரை சொல்றது. அந்த இடத்துல மகனாகவே மாறிடுறார் முருகன். அது வரைக்கும் சிவனுடைய ஒரு அம்சமாகவே பார்க்கப்பட்டு வந்த முருகருங்கிற தத்துவம் சிவபெருமானுக்கு மகனாயிடுது. அது போகவும் இருந்த மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி சேர்த்துடுறார். தேவியை பாகம் கொண்டார் அப்படின்னு. உமையம்மையை சிவனோடு ஒடுங்கிய ஒரு பாகத்தோடு உடையவள் அப்படிங்கிற மாதிரி ஆகிறதும், சாத்தனை மகனாய் கொண்டாருங்கிறார். தர்மசாஸ்தான்னு சொல்லி அது சாத்தாவினுடைய வழிபாடு, அதுவும் ஒரு பழங்கால தமிழர்கள் மரபு. அவரும் சிவபெருமானுடைய மகனாக பார்க்கப்படுகிறார். இப்படி பல தனித்தனியாக பெருந்தெய்வங்களாக இருந்த தெய்வங்களை எல்லாம் இந்த 2 பெரிய தெய்வங்கள் திருமால் சிவன் இவங்க 2 பேருக்கும் உறவுபடுத்தப்பட்டு இவர்களோடு சேர்ந்த தெய்வங்களாக பார்க்கப்படுகிறது. அப்போதான் இந்த 2வது மகன்கிற கான்செப்டே வருது. இது போக அப்புறம் ஞானசம்பந்தர் சொல்லும் போது பிள்ளையாரையும் இவருடைய மூத்த மகனாக கொண்டாந்துடுறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து வர கதைகள் இதெல்லாம் ஒரு 7-8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமாக சிவனுடைய குடும்பம்னு ஒன்று வந்துடுது. அதுல சிவபெருமானும் பார்வதி இவங்க 2 பேருக்கும் பிறந்த பிள்ளைகளாக விநாயகரையும் சுப்பிரமணியரையும் பார்க்கிறது அப்படின்னு ஒரு விதமான நிலை வந்துடுது. அதுக்கப்புறம் 8ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா நமக்கு சுப்பிரமணியர் சிவபெருமானுடைய இளைய மகன் அப்படிங்கிற அளவிலே தான் வரார். அதுல இருந்து வந்த அந்த சோமாஸ்கந்தர்னு சொல்லப்படுற அந்த உருவம் ஒரு சிவனுடைய ஒரு குடும்ப புகைப்படம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்பா அம்மா நடுவில் அந்த ஒரு சின்ன பிள்ளை. எப்பயுமே முருகன் பேர்ல அந்த ஒரு அன்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு 2 பேருக்குமே. எப்பயுமே 2 பேருக்கும் நடுவில் உட்கார வச்ச ஒரு திருக்கோலம் இருக்கும். இன்னைக்கும் பல சிவத்தலங்கள்லையும் போனீங்கன்னா உற்சவ திருமேனி இப்படிதான் இருப்பார். நல்லா ஒத்து கவனிச்சிங்கன்னா தெரியும். சிவபெருமானும் பார்வதியும் இருக்க, நடுவுல சின்னதா ஒரு குழந்தையாக முருகரையும் வச்சிருப்பாங்க. இதுதான் சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேரு. இவருடைய வழிபாடும் ரொம்ப பல காலங்களாக தொடர்ந்து வரும் விஷயம். இப்படி இருந்து வந்த இந்த முருக வழிபாடு சிவனுடைய சைவ நெறிக்குள்ள கலந்து விட்டு இருந்த ஒரு வழிபாடு மறுபடியும் ஒரு 15-16ஆம் நூற்றாண்டுல தனியாக ஒரு மதமாகவே உருப்பெறுகிறது. அதற்கு அதிகபட்சமாக சொல்லணும்னா முதல் வித்திட்டவர்னு சொல்லணும்னா அருணகிரி பெருமாள், அருணகிரிநாதர் தனியாகவே முருக வழிபாட்டை பிரதானப்படுத்தி கொண்டு போறார். அவருடைய பல பாடல்களும் ஆராய்ச்சி கோணத்துல பார்க்க ஆரம்பிச்சா சில பாடல்கள்ல சிவபெருமானாகவே முருகரை சொல்லிடுறார். சிவனுக்கு இருக்கிற தத்துவங்கள் எல்லாத்தையும் முருகர் மேலேயே ஏத்திடுறார். பல பாடல்களையும் நடனமாடி வரும்படியாக கூப்பிடுறார். ஞான நடமே புரிந்து வருவாய் என்றெல்லாம் கேட்பார். நடனம் அப்படிங்கிற அந்த விஷயம் நாதம் சார்ந்த ஒரு விஷயத்தை சிவனுக்குன்னு வைத்திருந்த விஷயத்தை முருகரிடத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். முருகனை செந்தியினுடைய வடிவமாக பார்க்கிறது. இதெல்லாம் அருணகிரிநாதர் மறுபடியும் கொண்டு வரார். அதை தொடர்ந்து அதுக்கப்புறமாக வந்த குமரகுருபரர் முதல் கொண்டு பலரும்
முருகனுடைய அருளுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் முருகனை தனி தெய்வமாகவே கொண்டாடி வருவதும், தமிழகத்தினுடைய சில தொன்று தொட்டு இருக்கும் சில சமூகங்கள், சில குறிப்பிட்ட சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் அவங்கெல்லாம் முருகனை குலதெய்வமாக கொண்டாடுறது, இந்த முறையெல்லாம் மறுபடியும் வந்துடுது. இது ஒரு பக்கம் இருக்க, தொன்று தொட்டு இருந்து வரும் பண்டிகைகள்லையும் முருகனுடைய வழிபாடுங்கிறது இந்த கார்த்திகை மாசத்திலே விளக்கீடுன்னு கொண்டாடுறோம் இல்லையா, கார்த்திகை தீபம், அதை முருகனுக்காக ஏற்படுத்தப்பட்டதாகத்தான் சங்க நூல்கள் சொல்லுகிறது. சங்க இலக்கிய காலத்தில் கொண்டாடப்பட்ட கார்த்திகை தீப விழாவை முருகனுக்காகவே பண்ணியிருக்காங்க. இந்த 6 நட்சத்திரங்களுடைய சேர்த்தி, அது நிலாவோட அந்த 6 நட்சத்திரங்களும் சேரும் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பௌர்ணமியோட சேர்ந்து வர நாளிலே முருகனுக்காக விழா எடுத்ததெல்லாம் பற்றி தான் குறிப்புகள் நிறைய கிடைக்குது. இதெல்லாமும் ஞானசம்பந்தர் காலத்தில் பார்க்கும்போது கார்த்திகை விளக்கீடுங்கிறது சிவபெருமானுடைய ஒரு விழாவாக கொண்டு போயிடுறாங்க. சங்க இலக்கியத்திலிருந்து இந்த பக்தி இயக்க காலத்துக்கு வர்ற அந்த ஒரு 300, 400, 500 வருடங்களுக்குள்ள பல இடங்கள்ல தனித்து தெய்வமாகவே பெருந்தெய்வமாக இருந்த ஒரு முருக வழிபாடுங்கிறது சிவனோட கலக்கப்பட்டு கொண்டு வந்துட்டோம். மறுபடியும் ஒரு 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமாக இன்னொரு 500, 600 வருஷம் கழிச்சு தனி தெய்வமாகவே முருகன் உருப்பெறுவதும் பார்க்க முடிகிறது. அதனால தான் பல விழாக்கள்லாம் பார்க்கும்போது சிவனுக்கு இருக்கும் அதே விஷயங்கள் எல்லாம் முருகனுக்கும் இருக்கிறத பார்க்கலாம். கார்த்திகை தீபத்தின் விழாவே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ இப்படி இந்த முருக வழிபாடுங்கிறது தென்னகத்திலிருந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக நிலை பெற்று விடுகிறது. இது ஒரு புறம் இருக்க, இப்போ நமக்கு விஷயத்துக்கு இருக்கும், இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிற தலைப்பு புள்ளிருக்கு வேலூர் செல்வமுத்துக்குமார சுவாமி. இந்த முன்னுரை எதுக்கு சொன்னேன்னா, இப்போ செல்வமுத்துக்குமார சுவாமியை இந்த அளவில் எப்படி கொண்டு வந்து ஒரு தனி தெய்வமாகவும் பார்க்குறாங்க இந்த ஊரில், எப்படி ஒரு விசேஷித்த ஒரு தெய்வமாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருப்பொருளாக இருக்க போது. அதனால இந்த முன்னுரையை சின்னதாக சொன்னேன். புள்ளிருக்கு வேலூர் இந்த திருத்தலத்தினுடைய பெயர். செல்வ முத்துக்குமார சுவாமி பேர்லேயே ரொம்ப செல்லமாக பார்க்கப்படுபவர், ரொம்ப ஒரு அன்பு பிள்ளையாக, இறைவனுக்கும் இறைவுக்கும் ரொம்ப நெருக்கமான ஒரு குழந்தையாகவே பாவிக்கப்படும் ஒரு முருகனுடைய அம்சம் இது. இந்த திருத்தலம் தேவார பாடல்கள்லேருந்து குறைஞ்சபட்சம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி அகநானூறு இலக்கியத்துல வேலூர் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வருது. அது இந்த ஊரை சொல்லுவதாகவும் சிலர் சொல்லுவது உண்டு, சிலர் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த திருத்தலத்தினுடைய பிள்ளையார் கற்பக விநாயகர். கற்பக விநாயகர், கற்பக பிள்ளையார் கண்டவினை தீர்த்திடுவார், பொற்பத தையலார் புரிமுத்தர், சிற்பதத்தை வேலூரிற் கண்டு விமலமுற்றேன், செல்வாயை நாளுமகப் படி செய்தே என்று. இது விநாயகருக்கு வணக்க பாடலாக பாடப்பட்டிருக்கும் ஒரு தனிப்பாடல் தொகுப்பு. இதையும் சொல்லணும், செல்வமுத்துக்குமார சுவாமியையும் வைத்தீஸ்வரன் கோவிலையும் கருப்பொருளாக கொண்டு ஒரு 15, 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமாக பல சிற்றிலக்கியங்கள் உருவாகியிருக்கு. இங்கே இந்த புள்ளிருக்கு வேலூருக்கு வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு ஏற்பட்டிருக்கும் தமிழ் இலக்கியங்களே ஒரு தனி தலைப்பு. குறைஞ்சபட்சம் ஒரு 12, 15 நூல்கள் தனித்தனியாக சொல்லலாம். இங்கே இருக்கும் இறைவன் இறைவியர் பெயரிலேயும் ஊரினுடைய பெருமையும் முத்துக்குமார சுவாமியை தலைவனாகவும் கொண்டு பாடப்பட்ட நூல்கள், அவ்வளவு நூல்கள் பாடப்பட்டிருக்கு. ஏனோ அதெல்லாம் தொகுக்கிறதோ இல்லை அதை பற்றி வெளியில கொண்டு வர்றதுக்கோ பெரிய அளவில் ஆர்வங்கள் காட்டாமல் போயிடுறாங்க. இந்த ஆதீனங்களுடைய தாக்கத்தினால தான் இந்த நூல்கள் எல்லாமே வந்தது. ஏன்னா ஒரு காலத்தை தமிழ் வளர்த்ததுல சைவ ஆதீனங்களுக்கு ஒரு பெரும் பங்கு இருக்கு. அந்த சைவ ஆதீனங்களிலே குருமுதல்வராக இருந்தவர்களே பல நூல்களை செய்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஒரு சில நூல்களையும் பார்க்க போறோம் கடைசியா. கற்பக பிள்ளையார், அவர் இந்த ஸ்தலத்தினுடைய விநாயகர். இது போக மீதி இருக்கிற 3 முக்கியமான தெய்வங்கள், வைத்தியநாத சுவாமி, தையல் நாயகி அப்படிங்கிற பேர்ல இருக்கிற அம்பாள், இவங்க 2 பேருக்கு நடுவில் மட்டுமே எப்போதும் குடியிருக்கும் செல்வமுத்துக்குமார சுவாமி. நீங்க இந்த கோவிலில் போயிட்டு இந்த சுவாமியினுடைய படம் ஒன்று வாங்கினீங்கனாலே ஒரு பக்கம் தையல் நாயகி, ஒரு பக்கம் வைத்தியநாதர் இருப்பாங்க. நடுவில் தான் எப்பயுமே முத்துக்குமார சுவாமியை காட்டுவாங்க. அது இந்த தாய் தந்தையருடைய அரவணைப்புக்கு நடுவிலே எப்பயுமே பிள்ளை இருக்குங்கிற ஒரு பாவத்திலேயே அதை வைத்திருக்கிறார்கள். அது போகவும் இந்த திருத்தலம் செவ்வாய் கிரகத்தோடு தொடர்புபடுத்தப்பட்ட ஒரு திருத்தலம். அவருக்கு ஒரு சாப விமோச்சனம் இருந்தது, அதை தீர்த்தார்னு சொல்றாங்க. அந்த கதையும் சுருக்கமாக பார்த்துடுவோம். வைத்தீஸ்வரன் கோவில் திருத்தலம். இங்கே இந்த திருத்தலத்தினுடைய தலப்புராணத்தையும் விசேஷத்தையும் சின்னதாக சொல்லிட்டு அப்புறமா முத்துக்குமார சுவாமி கொடுத்துட்டு போறேன். இந்திரன் தொடர்ந்து மற்ற தேவர்கள் எல்லாருமாக சேர்ந்து பூலோகத்திலே மக்களுக்கு பிணிகள் நிறைய வருது, பலதரப்பட்ட வியாதிகள் வருது, உடல் உறுப்புகளில் ஒன்று சிலதெல்லாம் செயலிழந்து போகிறது, கர்மவினையினாலே துன்பப்படுபவர்களுக்கு ஏற்படும் அதனுடைய பலனாக வரும் வியாதி, இதெல்லாம் அதிகமாகிட்டே போச்சுன்னா மக்களாலே ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு குறையோட ஒரு விசாரம் செய்து கொண்டிருந்தார்களாம். ஒரு பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. தேவர்கள்லாம் சேர்ந்து இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு சொல்லி தேடும் பொழுது ஒரே தீர்வு பரமேஸ்வரன் தான் சொல்லி சிவபெருமானிடத்தை போய் அதை முறையிடுகிறார்கள். முறையிட்ட காலத்திலே சிவபெருமான் நல்ல யோசனை, இதற்கு பூலோகத்தில் இப்படி ஒரு இடம் இருக்கு, இந்த வேலூர்னு சொல்லி ஒரு ஊர், அந்த ஊரிலே இருக்கும் ஒரு புற்றிலே நான் சிவலிங்கமாக ஆவிர்பவிப்பேன், அந்த திருத்தலத்திற்கு வழிபடும் மக்களுக்கு அவர்கள் உடல் உறும் பிணியை நான் தீர்த்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாக்கு சொல்லி, இன்னைக்கு நாம கர்ப்பகிரகத்தில் பார்க்கும் அந்த சிவலிங்கம் அதுதான் அப்படின்னு சொல்லி புராண செய்தி அது. அங்கே ஒரு புற்றின் அடியிலே சிவலிங்கமாக உருப்பெறுகிறார். அவருக்கு பூஜை செய்வதற்கு தேவலோகத்தில் இருக்கும் பசு காமதேனுவை தேவர்கள் எல்லாம் பணிக்க, அந்த காமதேனு இங்கே அந்த புற்றிற்கு தினமும் பால் சொரிந்ததாம்.
இந்த அந்த அந்த பாலெல்லாம் சேர்ந்து போய் தேங்கின தீர்த்தத்தை தான் க்ஷீரசாகர தீர்த்தம்னு சொல்றாங்க. கோக்ஷீர தீர்த்தம் அப்படிம்பாங்க. பசுமாட்டினுடைய பால் இது தினமே காமதேனு வருஷிச்சுதான் அந்த சிவபெருமான் மேலே. அப்படி வருஷிக்கப்பட்டு அந்த புற்று கலைந்து சிவலிங்கம் வெளிப்பட்டதாம். தேவர்கள்லாம் ரொம்ப கொண்டாடி இந்த சிவலிங்கத்தை நாமும் வழிபடணும்னு சொல்லி பார்க்கடலிலிருந்து கடைந்து எடுத்த அந்த அமிர்தத்தை கொண்டு வந்து சிவனுக்கு விட்டு அபிஷேகம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த அமிர்தம் போய் தேங்கினது தான் சித்தாமிர்த தீர்த்தம்னு சொல்லி இன்னைக்கும் கோவிலுக்கு தெற்கு பக்கத்துல ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும் அந்த திருக்குளம். இது ஒரு யுகத்துல நடக்குது. கிருத்த யுகத்துல தேவர்கள் எல்லாம் வழிபட்டது. அடுத்தது திரேதா யுகத்துல இந்த தக்ஷன் யாகம் செய்ததும் அதற்கு தாக்ஷாயினிங்கிற ஸ்வரூபத்தோட அம்பாள் போனது அந்த சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அப்போ சிவனை அவன் அவமதித்ததும் தாக்ஷாயினி அந்த நெருப்பிலே அவள் விழுந்து தன்னைத்தானே மாய்த்து கொண்டாள். இதுல கோபமுற்ற சிவபெருமான் அந்த தபஸ்ல ஈடுபட்டிருக்காரு. ரொம்ப உக்ரமா இருக்கார். அதீதமான உக்ரம் அது. அந்த உக்ரத்துல அவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடாக முகத்திலிருந்து வேர்வை துளிகள் துளிர்த்ததான். அவ்வளவு உஷ்ணத்துல அவ்வளவு சூடாக தெரிச்ச அந்த வேர்வை துளி அதை யாருமே மேலே அதை தெரிக்கவும் அதை யாரும் பெறுவதற்கு பயந்து அஞ்சி போக பூமாதேவி அவள் வந்து தன் மேலே அதை வாங்கி கொண்டாடும். அவள் மேலே பட்டு தெரித்த அந்த வேர்வை துளி சிவனுடைய முகத்திலிருந்து வெளிப்பட்டது அப்படிங்கிறதுனால அவள் மேலே விழுந்த அந்த வேர்வை துளிகள் ஒரு பிள்ளையாக உருவெற்றதாம். பூமாதேவிக்கு சிவனுடைய அந்த வேர்வையிலிருந்து வேர்வை ஸ்பர்சத்தாலே பெறப்பட்ட பிள்ளையாக சொல்லப்படுகிறது. அதுதான் அங்காரகன் அப்படின்னு சொல்லும் இந்த செவ்வாய் கிரகம். அவருடைய தியான ஸ்லோகத்திலே சொல்லும் போது தரணி கர்ப்ப சம்பூதம் அப்படிம்பாங்க. தரணினா உலகம். அவளுடைய கர்ப்பத்திலே ஆவிர்பவித்தவன், அவருடைய கர்ப்பத்திலே பிறந்தவன் சொல்லுவாங்க. பூமாதேவியனுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்தவன் அங்காரகன். சிவனுடைய ஸ்வரூபமாகவே பார்க்கப்படுகிறார். அதனால தான் அவருக்கும் செம்மை நிறம் கொடுக்கப்பட்டிருக்கு. அரளிப்பூவும் அந்த செம்மை நிறம்ங்கிறது அங்காரகனுக்கான வண்ணமே அதுதான். அந்த கோளுக்கான வண்ணம் அது சிவனுடைய அந்த கோபத்திலிருந்து வந்ததுனால சிவனுடைய ஸ்வரூபம் எல்லாம் அவருக்கும் சேர்கிறது. அப்படி பிறந்தவர் அந்த உஷ்ணத்தினுடைய வெளிப்பாடு அதுல பிறந்ததுனால அவருக்கு சரும ரோகம் இருந்துதான். உடம்புல தோல் ஏதோ ரோகம் எல்லாம் இருந்திருக்கு. அது தீர்வதற்காக வைத்தீஸ்வரன் கோயில போய் இவர் இங்கே வந்து தங்கி அவர் வழிபட்டார்னு சொல்லப்படுகிறது. அவருடைய அந்த பிணியை தீர்ப்பதற்கு பரமேஸ்வரனும் பார்வதி தேவியாரும் இங்கே வந்து சேர்ந்தார்களாம். பரமேஸ்வரன் வைத்தியநாதர்ங்கிற பேர்ல வைத்திய மூலிகைகள்லாம் கொண்ட ஒரு பாத்திரமும் அந்த வைத்திய சாஸ்திரத்தை எல்லாத்தையும் எழுது கொண்ட ஏட்டுச்சுவடியும் எடுத்துக்கொண்டு வர அம்பாள் தைலாம்பிகைங்கிற பெயரோட தையல் நாயகியாக தைல பாத்திரம் தடவி நோய் தீர்ப்பதற்கான தைலம் அதை செய்து கொண்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அம்மனுமாக இங்கே வந்து சேர்ந்தார்கள். அப்படித்தான் வைத்தியநாத சுவாமியும் தையல் நாயக்கும் இங்கு வந்தார்கள்னு சொல்லப்படுகிறது. அதனால வடமொழியில சொல்லும் போது இந்த அம்பாள் பேரை தைலாம்பிகை அப்படிம்பாங்க. மருந்து தைலத்தை எடுத்துக்கொண்டு வந்தவள் தைலாம்பிகை. ஆனால் தமிழ்ல பேர் இன்னும் அழகா இருக்கு, தையல் நாயகி அப்படிங்கிறது. தையல் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பருவம். பெண்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தனி பெயர் சொல்லுவாங்க. மங்கை, இளநங்கை இப்படிலாம் சொல்லிட்டு வருவாங்க. அந்த வகையில் தையல் அப்படிங்கிறது ஒரு பருவம். அது காதல் கொள்ளும் பருவம், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஒரு இளமை பருவம், அது காதல் கொள்ளும் பருவம். அந்த வயசோடவே இவள் எப்பயுமே இங்க இருக்கிறாளாம். அதனால்தான் சம்ஸ்கிருதத்தை சொல்லும் போது பாலாம்பிகை அப்படிம்பாங்க. பாலைன்னு சொல்லும் அந்த திருநாமம். அது தையல் நாயகியாக சிவனும் பார்வதியும் வைத்தியநாதனும் தையல் நாயகியுமாக வந்து சேர்ந்தது. இப்படித்தான் இந்த க்ஷீரசாகர தீர்த்தமும் கோக்ஷீர தீர்த்தமும் சித்தாமிரத தீர்த்தமும் இங்கே வந்து சேர்ந்தது. இது இப்படி யுக யுகமாக வழிபட்டு வந்தது. ஸோ முதல்ல தேவர்கள், அதற்கப்புறமாக இந்த அங்காரகனால வழிபடப்பட்டு, அதற்கப்புறமா இப்ப கலியுகத்துல மக்கள் நாம எல்லாரும் நம்மளுடைய பிணி தீர்வதற்கு வந்து வழிபடும் நிலையில இந்த கோயில் இருக்கு. அகனானூரிலே வரும் புள்ளிருக்கு வேலூர் பற்றிய பாடலாக சொல்லப்படுவது: நறுவிரை தெளித்த நாரினர் மாலை பொறிவரி இனவண்டு ஊதல கழியும் உயிர்பலி பெருமும் உருகெழு தெய்வம் பழம்பல் நெல்லின் வேளூர் வாயில். வேளூர் அப்படின்னு சொல்றதுனால இந்த ஊர்ல இருக்கும் இயற்கை வளத்தை வர்ணிக்கும் விதமாக இந்த ரெண்டு வரி இருக்கு. நிறைய பூக்கள்லாம் பூத்து குலுங்கியதாம். இந்த இடத்துல பழங்கள் நிறைய நல்ல கனிந்த பழங்கள்லாம் கிடைத்ததாம். நல்ல நறுமணம் வீசியதாம். இதையெல்லாம் கொண்டு இறைவனை வணங்கும் விதமாக இருந்தது இந்த வேளூர் அப்படின்னு சொல்றாங்க. முதலே சொன்ன மாதிரி இது புள்ளிருக்கு வேளூருடைய வர்ணனைன்னு சொல்லி ஒரு சாரர் இல்லை, இது அவ்வளவு பழைய ஊர்லாம் இல்லை, சங்க இலக்கியத்தெல்லாம் பாடப்படலைன்னு ஒரு சாரரும் இருக்காங்க. ஆனா இல்லைன்னு சொல்வதற்கு எதுவும் காரணங்கள் சொல்லப்படவில்லை. அப்ப அப்படி இல்லைன்னா வேற எந்த வேளூர்னு சொல்றதுக்கு வேற எதுவும் காரணம் சொல்லப்படாததுனால இதை வந்து இந்த திருத்தலத்தினுடைய பெருமையை சங்க இலக்கியம் பாடியதாகவே கொள்வதில் எதுவும் தப்பு கிடையாது. இப்போ 2 புராணங்கள் சொன்னேன். ஒன்று தேவர்களுக்காக வந்ததும், அடுத்தது அங்காரகனுடைய அவதாரம்னு சொன்னேன். மூன்றாவதாக ரொம்ப பிரபலமாக இந்த ஊர் பெயருக்கு காரணமாக அமைந்த சரித்திரம். இந்த ஊரிலே ஒரு யுகத்திலும் ஒருத்தர் வழிபட்டாங்க இல்லையா, அந்த வரிசையில் அடுத்து வந்த யுகத்தில் சம்பாதி, ஜடாயு இந்த 2 பேரும் வந்து இங்க வழிபட்டிருக்கிறாங்க. இந்த 2 பேருடைய 2 பேருமே பறவையினுடைய அம்சம். ராமாவதாரத்தில் வர அதே சம்பாதியும் ஜடாயுவும் தான். அவங்க 2 பேரும் இங்க வந்து வழிபட்டிருக்காங்க. இந்த ஊருடைய பெயரை 4ஆக பிரிக்கிறார்கள். புல், இருக்கு, வேள், ஊர்னு 4ஆக பிரிக்கிறாங்க. இதுல புல் அப்படின்னா பறவைன்னு அர்த்தம் தமிழ்ல. பறவைன்னு சொன்னா அது இவங்களா தான் இருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். தமிழ்ல எப்பயுமே ஒரு விஷயம் உண்டு.
ரொம்ப உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கிற அதாவது ஒரு ஒரு குழுவிலேயே இவர்தான் மனிதர் அப்படின்னு ஒருத்தர் சொன்னோம் அப்படின்னா மற்றவர்கள் எல்லாம் மனிதர்கள் இல்லைன்னு அர்த்தமாகாது, மனிதருக்குள்ளே தலை சிறந்தவர்னு ஆகும். அது மாதிரி இந்த இடத்துல இப்ப பறவை அப்படின்னு சொன்னா பறவைகளுக்கு எல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவர்ங்கிற அர்த்தத்துல புல் அப்படிங்கிறது இங்க ஜடாயுவையும் சாம்பாதியையும் குறிக்கும். இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து வழிபட்டார்கள்னு சொல்லப்படுது. இது வெறும் புராண செய்தி மட்டும் இல்லை, சம்பந்த பெருமான் தேவாரத்திலையும் இதை பாடிடுறாரு. இவங்க அதுவும் கதை இன்னும் எலாபரேட்டா சொல்லும் போது இங்க பக்கத்துல பூம்புகாருங்கிற ஊர்ல ஒரு நந்தவனம் அமைத்து அங்கிருந்து பூக்களை பறித்து கொண்டு வந்து இங்கே தினமும் சிவபூஜை செய்ததாம் இந்த இரண்டு பறவைகளும். ரொம்ப அழகான ஒரு செப்பு படிமம் அது. ஜடாயுவினுடையது அந்த கோயில்ல இருக்கு, ரெண்டு ரக்கைகளோட இருக்கு. அப்படிங்கிறது ரிக் வேதம், வேத புருஷர்கள் அவர்களும் வந்து வழிபட்டார்களாம். ரிக் யஜு சாம அதர்வணன் 4 வேதங்கள், 4 வேதங்களும் இங்கே வந்து ஈஸ்வரனை வழிபட்டு இருக்கு. வேள் அப்படின்னு சொல்றது சுப்பிரமணியர். முருகனும் இங்கே வந்து வழிபட்டிருக்கான். ஊர் அப்படிங்கிறது 2 விதமா சொல்றாங்க. ஒன்று வேலூர் அப்படிங்கிறது இவர்கள் எல்லாம் வழிபட்ட ஊர், இன்னொன்று ஊருங்கிறதுக்கு சூரியன் ஒரு அர்த்தம் உண்டு, சூரியனும் வழிபட்டான்னு சொல்லப்படுகிறது. அதனாலே ஒரு புராணம் இதிகாசம் இதெல்லாமே கலர்ந்து வரும் விதமாக இருக்கு. பின்னாடி வந்த நாயன்மார்கள் பாடியிருக்காங்க, பல பதிகங்கள் பாடப்பட்டிருக்கு. அப்பர் பெருமான் பாடும்போது உள்ளம் உள்கி உகந்து சிவன் என்று மெல்ல உள்க வினைகெடும் மெய்மையே புள்ளினார் பணிசை புள்ளிருக்கு வேளூர் வள்ளல் பாதம் வணங்கி தொழுமினே. இது அப்பர் பெருமானுடைய வரி. புள்ளினார் வணங்கும் புள்ளிருக்கு வேளூர் என்றார். புள்ளினார் நீங்க சொல்லுவது இந்த பறவைகளுக்கெல்லாம் தலைவனாக இருக்கும் ஜடாயுவை, ஜடாயு வழிபட்ட தலம் அப்படிங்கிற அர்த்தத்துல. இதே செய்தியை இன்னும் எலாபரேட்டாவே நமக்கு ஞானசம்பந்த பெருமானும் சொல்லிடுறார். கள்ளார்ந்த பூங்கொன்றை மதமத்தங் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடைமுடியம் பெருமானார் உரையும் இடம். ஜடையிலே இந்த சந்திரன் கங்கை இதெல்லாம் வைத்து பின்னி அலங்கரித்திருக்கும் சிவபெருமான் வசிக்கும் இடம். தள்ளாய சம்பாதி ஜடாயன்பார் தாம் இருவர். சம்பாதியும் ஜடாயு அப்படின்னு சொல்லும் 2 பறவைகள் தினமும் வந்து வழிபட்டன. புல்லானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேளூரே. இப்படி இந்த 2 பேர்களாலே சொல்லப்படும் புல்களுக்கெல்லாம், அதாவது பறவைகளுக்கெல்லாம் தலைவராக இந்த 2 பறவைகள் வந்து தினமும் வழிபடும் திருத்தலமாக புள்ளிருக்கு வேளூர் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி இது ஞானசம்பந்தருடைய தேவாரம். இப்படி ஒரு யுகத்திலும் ஒருத்தராலே வழங்கப்பட்டது அப்படிங்கிறது புராண செய்திகளாக இருக்கு. அதற்கு மேலே தேவாரத்துல இந்த குறிப்பாகவே இந்த அப்பர் பெருமானும் ஞானசம்பந்த பெருமானும் மறுபடியும் இதை எம்பசைஸ் பண்ணி சொல்லும் போது இது இங்கேயும் உள்வாங்கப்பட்ட ஒரு கதையாகவே ஆகிவிடுகிறது. கோவிலினுடைய அமைப்பு சித்தாமிரத தீர்த்தம் சொன்னது முதலியே இந்த தேவர்கள் எல்லாம் அமிர்தத்தை கொண்டு அபிஷேகித்தார்கள் அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு மேலே ஜுவரஹரேஸ்வரர், அங்காரகன் இந்த செவ்வாய் கிரகம், சிற்ப வேலைப்பாடுகள் ஓவியங்கள் பெருமளவில் இருக்கிறது. பல சிவலிங்க பிரதிஷ்டைகள், லிங்கோத்பவ மூர்த்தி, கடைசியாக ரொம்ப விசேஷமான ஒரு செப்பு படிமம் இந்த கோவிலில் இருக்கிறது. கங்கா விசர்ஜன மூர்த்தி அப்படிம்பாங்க. இந்த கங்கை புறப்பட்டு கீழே வந்தபோது, பகீரதனுக்காக புறப்பட்டு வந்தபோது அதை சடைமுடியிலே பிடித்து நிறுத்தினாராம் சிவபெருமான். அந்த கோலத்தை உருவப்படுத்தியிருக்கும் ஒரு செப்பு படிமம் இது. ரொம்ப விசேஷமான ஒரு செப்பு படிமம். வேற எங்கேயும் இது இந்த திருக்கோலத்தை கற்சிற்பங்களாக பல இடத்துல பார்க்கலாம், ஆனால் செப்பு படிமமாக ரொம்ப இடத்துல கிடையாது. அந்த விதத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு மூர்த்தம். இன்னைக்கு கோயில் ஃபுல்லாக தேடி பார்த்தப்போ எனக்கு எங்கே இருக்குன்னு கரெக்டாக சொல்ல முடியல. இருப்பவர்களால் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னா இது மாதிரியான விஷயங்கள் வெளியில தெரிய வரணும். அதனால கோயிலார்கிட்ட சொல்லி அது கொஞ்சம் ஒரு நேம் போர்டாவது வச்சு எங்கேயாவது பாதுகாப்போடு கண்ணில் படுற அளவில் வச்சா வருபவர்கள் தெரிந்து கொள்ள ஒரு பெரும் செய்தியாக இருக்கும். இன்றைய தலைப்புக்கு வந்துவிட்டேன். முத்துக்குமார சுவாமி பெயரிலேயே செல்லப்பிள்ளைன்னு வந்துருச்சு. இறைவனுக்கும் இறைவிக்கும் ரொம்பவும் நெருக்கமான அணுக்கமான ஒரு பிள்ளை. முருக வழிபாடை பற்றி முதலே சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த முத்துக்குமார சுவாமி சிவ வழிபாட்டினுடைய ஒரு அங்கமாக உள்ளிழுக்கப்பட்டவர் தான். அதனால தான் இவருடைய வீர பராக்கிரமங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தாய்க்கும் தந்தைக்கும் என்னைக்கும் ரொம்ப செல்லப்பிள்ளையாகவே அவர் பாவிக்கப்படுகிறார். இவருடைய பூஜை முறைகள், இவர் பேரில் எழுந்திருக்கும் சில இலக்கியங்கள், இவர் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்காரு. ஏன்னா இப்போ காலையில் கூட சில நண்பர்களோட போயிருந்த போது இந்த முருகர் உற்சவர் மட்டும்தான் இருக்காரா, இவருக்கு மூலவர் இல்லையாங்கிற கேள்வியெல்லாம் வந்தது. இவர் எப்படி இந்த ஊருக்கு வந்தார், இந்த செய்திகள்லாம், அப்புறம் இவருக்கு நடக்கும் சில விசேஷமான விழாக்கள், இதுதான் இப்போ மீதி இருக்கிற நேரத்தை பார்க்க போகிறது. சிவபெருமான் முருகருடைய அவதாரம் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இந்த காம தகனம் பண்றாரு சிவன், மன்மதனை எரித்து கொள்கிறார். அதற்கப்புறமா அசுரர்கள் நிறைய ஜனித்திடுறாங்க. அவர்களை கொல்லணும். அவர்களை கொல்வதற்கு சிவனுடைய அம்சமாகவே சிவனுடைய சக்தியை வெளிவந்தால் தான் கொல்ல முடியுங்கிற ஒரு சாப விமோசனம் இருக்கு. அந்த விதத்தில் சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தார் அப்படின்னு பார்க்குறோம். 6 தாமரைகளிலே வளர்ந்து 6 முகங்கள் உமையம்மையனுடைய கைத்தழுவலாலே ஒரே உடலில் பொருத்தப்படுகிறது. 6 முகமும் 12 தோளும் கொண்டு சக்தியினுடைய அம்சமாக அந்த வேலை வாங்கி கொண்டு போய் அவன் சம்ஹாரம் செய்தான். அதில் குறிப்பாக 3 அசுரர்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. தாரகாசுரன், சிம்மமுகன், சூரபத்மன். இதில் சூரபத்மனுடைய சம்ஹாரம் நமக்கு எல்லாம் தெரியும், ரொம்ப
எலாபரேட்டாகவே நடந்த விஷயம். இதில் மீதி 2 பேருக்கும் வேல் வாங்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. ஒருத்தருக்குமே ஒரு அசுரனையும் சம்ஹாரம் செய்வதற்கு ஒரு இடத்தில் வேல் வாங்கினானாம். சிக்கலில் வேல் வாங்கினதும் செந்தூரில் சம்ஹாரம் பண்ற கதை நமக்கு தெரியும். ஆனால் தாரகாசுரனை சம்ஹாரம் செய்வதற்கு இந்த ஊரில் தான் வேல் வாங்கினான் அப்படின்னு சொல்லி சரித்திரம் சொல்லப்படுகிறது. வேலோட சேர்ந்து உமையம்மை 2 வாளும் கொடுத்தாலாம். அந்த 2 வாளும் இன்னைக்கு முத்துக்குமார சுவாமி வச்சுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. ஒரு தாற்பயமா தான். உடனே அதுக்காக இப்போ அவர் கையில் வச்சுட்டு இருக்கிற வேலையை பார்வதி கொடுத்ததான்லாம் கேள்வி இல்லை. கதை இப்படி இருக்கிறதுனால இவர் கையில் எப்பயுமே ஒரு வாள் இருக்கும்படியாக செய்கிறாங்க. ஸோ சூரபத்மனை தாரகாசுரனை சம்ஹாரம் செய்வதற்காக வேல் வாங்கியதும் இந்த ஊரில் தான். முத்துக்குமார சுவாமி அமரர் சிற்பியினுடைய ஓவியம் கர்ப்பகிரகத்தில் அவர் இருக்கிற அமைப்பில் அப்படியே பார்த்து வரைந்தது. இதில் அவர் சார்ந்த சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக கம்போஸ் பண்ணியிருக்காரு. அதனால இந்த பர்டிகுலர் இமேஜ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதில் ஜூம் இன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தோம்னா சில விசேஷமான அமைப்புகள் வேற எங்கும் ரொம்ப பார்க்க முடியாமல் இவருக்கு மட்டுமே இருக்கும் சில அமைப்புகள். இவர் அந்த ஆஸ்தானத்தில் எப்பயுமே எழுந்தருளி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி ரெட்ட பிரபை இருக்கும். 2 பிரபை பார்க்கப்படுகிறது. அது ஒரு தனி விசேஷமான அமைப்பு. இந்த எல்லா இறைவடிவங்களுக்கு பின்னாடி அந்த ஒரு ஞான ஒளி மாதிரி ஒரு பிரபையை பார்ப்போம். யூஸ்வலாக ஒரு பிரபை தான் இருக்கும். ரெட்ட பிரபைங்கிறத கொஞ்சம் விசேஷமாக சொல்றாங்க. என்னன்னா அந்த பிரபையில இருக்கும் ஜுவாலைகளை கொண்டு அது சூரிய மண்டலம்னு சொல்லப்படுகிறது. எல்லா முக்கியமான அம்சங்களும் சூரியனும் சிவபெருமானும் சரி விஷ்ணுவும் சரி 2 பேருமே சூரிய மண்டலத்தில் வாசம் செய்வதாக அந்தந்த மதத்தை சார்ந்த அடியார்களுடைய நம்பிக்கை. அதனால தான் சூரிய நாராயணன், சிவசூரியன் இந்த மாதிரியான பேர்லாம் வர்றது. சூரிய மண்டலத்துல உள்ளிருந்து அந்த சூரியனை ஒளிக்க செய்பவனே இந்த இறைவன் தான் சொல்லுவாங்க. அதனுடைய தாற்பயமாகத்தான் எல்லா இறை வடிவத்துக்கும் பின்னாடி இந்த ஒரு பிரபைன்னு வச்சு அதுல இந்த ஜுவாலைகள் எல்லாம் காட்டுற ஒரு வழக்கம் உண்டு. இங்க இவருக்கு 2 பிரபைகள் அப்படி காட்டப்படுகிறது. எப்பயுமே முத்துக்குமார சுவாமி வள்ளி தேவசேனையோட சேர்ந்து வருவார். இந்த முருகனுடைய அமைப்பே வள்ளி தெய்வானை முருகன் அப்படிங்கிறது பார்க்கும்போதே 3 சக்திகளுடைய சேர்த்தியாக சொல்லுவாங்க. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி அப்படின்னு ஒரு 3 விஷயம் சொல்லுவாங்க. இதுல அறிவு அப்படிங்கிறதே ஒரு பெரிய சக்தி, அதுதான் ஞான சக்தி. அதனுடைய உருவமாக முருகர் இருக்கார். கிரியாசக்தி அப்படிங்கிறது செயல் மூலமாக எழும் சக்தி. கிரியை அப்படின்னாலே ஒரு செயல், செய்வதற்கான சக்தி, ஒரு விஷயத்தை செய்து முடிப்பதற்கான இந்த நமக்கு இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாம் கொண்டு செய்வதற்கான ஒரு சக்தி. அதனுடைய அம்சமாக ஒரு தேவியும். இச்சாசக்தி ஆசையினுடைய வடிவமாக ஒரு பொருளின் மேலே ஒரு விஷயத்தை செய்யணுங்கிற அந்த இச்சை வரும் இல்லையா, அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு பலம் இருக்கு இல்லையா, அதனுடைய வெளிப்பாடாக ஒரு தேவியுமாக இப்படி 3 சக்தியும் சேர்ந்த ஒரு கோலம். சுப்பிரமணியனை அக்னின்னு சொல்லி முதலையே சொன்னேன். அதனால சூரியன், சந்திரன், அக்னி இந்த 3 பேருடைய கூட்டு சேர்த்தியாக இவர்களை பார்ப்பதுண்டு. இந்த 3த்தினுடைய இன்னொரு இடத்துல இந்த 3 பேரும் சேர்ந்து அமைஞ்சிருக்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா சிவனுடைய 3 கண்களை இதோடு ஒப்பிடுவார்கள். நெற்றிக்கண் அக்னியாகவும் இடது வரது கண்கள் சூரிய சந்திரர்களாகவும் பார்க்கிற ஒரு வழக்கம் உண்டு. ஸோ இப்போ நான் முதலில் ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி சிவனுக்கு இருக்கும் ஒரு குறிப்பிட்ட அம்சம் அதை அப்படியே முருகருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அதனால் 3 பேரும் இந்த 3னுடைய சேர்ந்த அம்சமாக பார்க்கப்படுகிறது. வேற ஒன்றும் இல்லை, இந்த 3 விஷயங்கள் தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி ப்ரொடக்ஷன். இதுல சூரியன், அக்னி, சந்திரன் இந்த 3 ஏதானோ இந்த 3த்தினுடைய சம்பந்தம் ஏதாவது ஒரு அளவில் இருந்தால் மட்டுமே சக்திங்கிற ஒரு விஷயமே வர முடியும். ஆர் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் எனர்ஜி இன் எனி ஃபார்ம். அது ஆர்டிஃபிஷியலாக நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணுறதோ எப்படி பண்ணுறதாக இருந்தாலும் இந்த 3த்தினுடைய சக்தி இருந்தால் மட்டும்தான் வர முடியும். சந்திரன்லேருந்து என்ன சக்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர். அந்த நீருடைய ஓட்டத்தை கட்டுப்படுத்துவது, அந்த கிராவிட்டியை வச்சு தான் அந்த நீரே ஓடி வருது. அதுக்கு அந்த பூமிக்கும் அந்த சந்திரனுக்குமான அந்த பேலன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது அதுலேருந்து தானே கிடைக்குது. ஒரு விதத்தில் பார்த்தால் எந்த விதமான எனர்ஜி ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலும் இது 3த்துல ஏதாவது ஒன்றுத்தில் போய் அது முடியும். இந்த 3த்தினுடைய தாக்கம் கொஞ்சமாவது இல்லாமல் எந்த விதத்திலையும் எனர்ஜி ப்ரொடக்ஷன் நடக்க முடியாது. அதனால தான் இவங்க 3 பேரையும் இறைவனோடைய சம்பந்தப்படுத்தி சக்தியினுடைய அம்சமாக இறைவனை பார்க்கிறது அப்படின்னு ஒரு வழக்கத்துக்குள்ள நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 2 ரெட்ட பிரபை பார்ப்பது, அது போல அவர் கையில் வைத்திருக்கும் வேல், அது சிங்கார வேல் அப்படிம்பாங்க. சிங்கார சக்தி ஆயுதம்னு முத்துசுவாமி தீட்சிதர் சொல்லுவார். அது இந்த இந்திரனுடைய வஜ்ரம் மாதிரி இருக்கும். 3 ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி வளைஞ்சு வரும். அது எப்பயுமே விட்டு பிரியாத ஒரு வேல். இது வலது கையில் அபயஹஸ்தமாக இப்படி அருள் வழங்கும் கையோடு வச்சிருப்பாரு. அதன் மேலே சாத்தப்பட்டிருக்கும். இடது கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கரம்னு சொல்றாங்க. இடது கரத்தை அவர் சாதாரணமாக இப்போ வலது கை இப்படி இருந்தா இடது கை இப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு விதமாக தெரியும். சிலை அமைப்புகள்லாம் அப்படிதான் இருக்கும். ஆனால் இவர் ஒரு சின்ன குழந்தைங்கிறதுனால இந்த கையை எப்பயுமே அப்படி கூவி வச்சுட்டு இருப்பாராம். பிறந்த சின்ன குழந்தைகளுக்குலாம் உடனே விரல்லாம் அப்படி நேராக நமக்கு நிமித்து வந்துடாது இல்லையா, அதனால எப்பவுமே அப்படி குவிச்சு தானே வச்சிருப்போம். அது போல குவித்து வைத்திருப்பாராம். அதனால இந்த கையை இப்படி வச்சிருக்காரு அப்படிம்பாங்க. அது போக ஆபரணங்கள், இவருக்குன்னு ஏற்பட்டிருக்கும் ஆபரணங்கள் சிலதை பற்றி மட்டும் பின்னாடி வரும் படங்கள்ல காட்டுறேன். வாளும் கத்தியும் முதலே சொன்ன மாதிரி தாரகாசுரனை சம்ஹாரம் செய்வதற்கு உமையம்மை ஒரு வாளும் கத்தியும் இங்கே கொடுத்தாலாம். அதை கொண்டுதான் தாரகனை கொன்று முடித்தான். கொன்றான்ங்கிறத தாண்டி தாரகனை கடைசியில் தனக்கு வாகனமாக ஆக்கி கொண்டார். இந்த ஊர்ல அதுவுமே ஒரு வாகனமாக இருக்கும். சுவாமியினுடைய அந்த உற்சவத்திலே தாரகாசுர வாகனமே தனியாக உண்டு. அதிலே புறப்பட்டு வரும் ஒரு திருக்கோலம் உண்டு. வாளும் கத்தியும் அவருடைய இடது பக்கத்துல இடுப்புல இருந்து ஒரு வாளும்
இடுப்புலயே சொருகிட்ட மாதிரி சின்னதாக ஒரு ஒரு சின்ன கத்தியும் வச்சிருப்பாரு. இது ரெண்டும் எப்பயுமே அலங்காரத்தில் அதோடவே வருவார். அது போக இந்த குக்குட துவஜம் சேவர் கொடி அது அவருக்கு பக்கத்திலேயே இருக்கும். அடுத்த முறை போகும்போது அர்ச்சகர் இருந்தாருன்னா கொஞ்சம் நின்று இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே வரலாம். இதெல்லாம் வந்து இவருக்குன்னு ஏற்பட்டிருக்கும் தனி விசேஷங்கள். குக்குட துவஜத்தை தனக்கு பக்கத்திலேயே எப்பயுமே ஏற்றி வைத்திருக்கும் நிலையிலெல்லாம் வேற எங்கேயும் முருகர் கிடையாது. இந்த சேவர் கொடியை தன் பக்கத்திலேயே ஏற்றி வைத்து, அது சேவர் கொடிங்கிறது இந்த இடத்துல முருகனுடைய ஒரு வெற்றியினுடைய வெளிப்பாடு. எப்போதுமே அந்த வெற்றியினுடைய நினைப்பாக தனக்கு பக்கத்திலேயே அந்த சேவர் கொடியை அமைத்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய அலங்காரத்திலே ஒரு குறிப்பிட்ட ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம், அவர் சாத்தி கொள்ளும் கிரீடம். அந்த கிரீடம் நேராக கிரீடமாக போகும், இடது பக்கத்துல உருண்டையாக ஒரு விஷயம் அப்படி அதோட சேர்த்து பொருத்தப்பட்ட மாதிரி இருக்கும். இது என்னங்கிறது எனக்குமே ரொம்ப நாளாக தெரியாமல் இருந்தது, பின்னாடி தான் தெரிய வந்தது. அது இது மாதிரியாகவே ஒரு தன்னுடைய சிகையை அலங்காரம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு குழு, அது சிதம்பரம் தீட்சிதர்கள். தீட்சிதர்களுக்கு ஒரு வழக்கம், அவர்களுடைய முடியை வந்து மற்ற சிவாச்சாரியர்கள் மாதிரிலாம் அபரசிகை அப்படிம்பாங்க, அதாவது தலைக்கு பின்பக்கம் கொண்டு போய் அந்த முடிகிறது. அந்த வழக்கம் கிடையாது தீட்சிதர்களுக்கு. ரெண்டு பக்கமே உண்டு, அபரசிகையும் உண்டு. பூர்வசிகையார்னு இன்னொரு குலம் இருக்காங்க அந்தணர்களுக்குள்ளே, அவங்க இதே குடுமி இப்படி முன்பக்கமாக இழுத்து போட்டுட்டு இருப்பாங்க. சில ஊர்களில் அவங்கெல்லாம் இன்னும் இருக்காங்க. இது ரெண்டுமே இல்லாமல் வித்தியாசமாக இடது பக்கம் இந்த சிகையை வளைச்சு முடிச்சுக்கிற ஒரு வழக்கம் சிதம்பரம் கோவில் தீட்சிதர்களுக்கு உண்டு, தில்லைவாழ் அந்தணர்களுக்கு உண்டு. அதனுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சிதம்பரம் தீட்சிதர்களுடைய அம்சமே அவங்க வந்து தங்களை தாங்களே அர்த்தநாரீஸ்வரருடைய அம்சமாக பார்த்துக் கொள்கிறார்கள். அதாவது ஒரு ஆணுக்குள்ளேயும் அந்த பெண் இருக்கிற பெண்ணினுடைய தன்மை கொஞ்சம் உண்டு. ஆங்கிலத்தில் சொல்லும்போது பெட்டர் ஹாஃப் அப்படிம்பாங்க. ஸோ 49% பெண்ணாகவும் 51% அங்கே ஆணுடையதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு ஒன்று சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க. முழுமை அடையணும்னா அதே மாதிரி எல்லா பெண்களுக்குள்ளேயும் கொஞ்சம் ஆண்மையும் உண்டாம். இதனுடைய தாற்பயமாக நம்ம அர்த்தநாரீஸ்வர மூர்த்தத்தை பார்க்குறோம், ஆணும் பெண்ணும் கலந்த உருவமாக. இதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிகையை வந்து இடது பக்கம், ஏன்னா சிவபெருமானுடைய இடது பாகம் பார்வதி உமையம்மையனுடையது, இடது பக்கத்திலே சிகையை முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்போதுமே தான் சிவசக்தியினுடைய அம்சமாக தங்களை பாவிப்பவர்கள் அப்படிங்கிற கருத்துப்பட. ஸோ தீட்சிதர்கள் அப்படி போட்டுக்கிறாங்க. ஆனால் தீட்சிதர்களுடைய சம்பந்தம் செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு ஏன் வரணும்? சிதம்பரத்தையும் எந்த முருகரும் அந்த மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணிக்காமல் இருக்கும்போது இவருக்கு ஏன் இந்த அலங்காரம் வரணும்னா, இதுல தான் நமக்கு ஒரு முக்கியமான செய்தி கிடைக்குது. சிதம்பரம் கோவிலினுடைய 4 கோபுரத்திலேயும் முருகர்கள் தனித்தனியாக உண்டு. எந்த கோபுரம் வழியாக உள்ள நுழைஞ்சிங்கனாலும் முருகர், அந்த கோபுரத்துக்குன்னு ஒரு முருகர் இருப்பார். இன்னும் விசேஷம் என்னன்னா, அருணகிரிநாதர் 4 கோபுரத்தில் இருக்கிற முருகருக்கும் தனித்தனியாக திருப்புகழ் பாடியிருக்கார். கிழக்கு கோபுரத்துக்கும் தெற்கு கோபுரத்துக்கும் மேற்கு வடக்குன்னு அத்தனை கோபுரத்தில் இருக்கிற முருகனுக்கும் தனித்தனியாக திருப்புகழை குறிப்பிட்டே பாடியிருக்கார். அந்த வரிசையில் மேற்கு கோபுரத்திலே ரொம்ப விசேஷமான ஒரு முருகருடைய அம்சம் ஒன்று உண்டு. மயில் மேல் உட்கார்ந்துட்டு 3 அசுரர்களையும் சம்ஹாரம் செய்யும் விதமான ஒரு கோலம், ரொம்ப விசேஷமான ஒரு திருக்கோலம். அவருக்கு முத்துக்குமார சுவாமின்னு பேர். சிதம்பரம் தீட்சிதருடைய கருத்து, அந்த சன்னதியிலே மேற்கு கோபுரம் உள்ள நீங்க வெளியிலேருந்து உள்ள போனீங்கன்னா மேற்கு கோபுரம் தாண்டின உடனே இடது கை பக்கம் இந்த சன்னதி இருக்கும். அது இடது பக்கம் திரும்பி அப்படி நேராக போனால் சிவகாமியம்மன் சன்னதி வந்துடும். இடது பக்கம் உடனே கோபுரம் முடிஞ்ச உடனேவே ஒரு சன்னதி இருக்கும். அதில் இருக்கும் முருகருக்கு முத்துக்குமார சுவாமின்னு பேர். சிதம்பரம் தீட்சிதருடைய கருத்து, முத்துக்குமார சுவாமி அங்கே இருக்கிற அந்த சன்னதியில் இருக்கும் அந்த முருகருக்கான உற்சவ மூர்த்தியாக இங்கே இருக்கும் இந்த முத்துக்குமார சுவாமி இருந்தார் அப்படின்னு. அதனால தான் இந்த கோவிலில் முத்துக்குமார சுவாமிக்கு தனியாக மூலவர் கிடையாது. சிதம்பரம் மேற்கு கோபுரத்தினுடைய அந்த சுவாமியினுடைய உற்சவ விக்கிரகம் தான் இவர் அப்படின்னு சொல்லி அவங்க கருத்து சொல்றாங்க. இப்போ உடனே ஒரு கேள்வி வரும், அங்கே உற்சவமூர்த்தி ஏன் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு வந்து சேர்ந்தார் அப்படிங்கிற ஒரு கருத்து வரும். சிதம்பரத்தில் 2 தடவை படையெடுப்பு நடந்திருக்கு. இது ரெண்டுமே ஆவணப்படுத்தப்பட்ட படையெடுப்பு. ஒன்றுத்துக்கு நமக்கு செப்பப்பட்டை முதல் கொண்டு சிலதெல்லாம் கிடைக்குது. எங்கே கிடைக்குதுன்னா திருவாரூர்ல கிடைக்குது. சிதம்பரம் கோவிலுக்குன்னு கொடுக்கப்பட்ட சில நிபந்தங்கள் திருவாரூர்ல செப்பப்பட்டயமா கிடைக்குது. அதுக்கு செய்தி என்ன காரணம் சொல்றாங்கன்னா, ஒரு 15-16ஆம் நூற்றாண்டுல ஒரு பயம் ஏற்பட்ட போது 2-3 நிறைய அக்கேஷன்ஸ்ல தமிழ்நாட்டில் இந்த ஒரு படையெடுப்புகளால் ஏற்பட்ட ஒரு பயம் இருந்திருக்கு. அதனால சில முக்கியமான கோவில் விக்கிரகங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் இன்னைக்கும் குறிப்பாக இந்த பக்கத்தில் காவேரி டெல்டா ஏரியாவில் ரேண்டமாக எங்கேயாவது தோண்டினா கூட சில இடங்கள்ல நமக்கு விக்கிரகங்கள்லாம் கிடைக்கிறதும், சில குளம் ஏதாவது வத்தி போயிடுச்சுன்னா திடீர்னு ஒரு விக்கிரகம் கிடைக்கிறதும், வீடு கட்டுறதுக்கு தோண்டும் போதெல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் பத்திரப்படுத்தி வைப்பதற்காக அந்தந்த காலத்திலே அவசர கதியிலே அந்தந்த ஊர்லேயோ இல்லை பக்கத்து ஊர்லேயோ கொண்டு போய் புதைச்சி வச்சுடுறாங்க. காலம் போக அது மறந்தும் போய் விட்டுடுற மாதிரி ஆயிடுது. சில இடங்கள்ல நிலவரைகள்லாம் பார்க்குறோம். சமீபத்தில் கூட கண்டெடுத்தாங்க, கோவிலுக்குள்ள திடீர்னு ஏதாவது வேலை செய்யும் போது ஒரு நிலவரை மாதிரி கிடைச்சி அதற்குள்ள விக்கிரகங்கள், செப்பு பட்டயங்கள், பூஜை பொருட்கள் இதெல்லாம் கிடைக்கப்பெறுது இல்லையா. அந்த விதமாக சில முக்கியமான காரணங்களுக்காக பாதுகாப்பு கருதி ஒரு சில அக்கேஷன்ஸ்ல பெரிய கோயில்கள் இருக்கிற விக்கிரகங்களை வேற ஏதாவது இன்னும் ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் ஜாக்கிரதைப்படுத்துறதுன்னு ஒரு காரியம் இருந்திருக்கு. அந்த வரிசையில் சிதம்பரம் நடராஜமூர்த்தியினுடைய விக்கிரகம் 1-2 முறைகள் சிதம்பரத்திலிருந்து வேற ஊர்களுக்கு கொண்டு போய் வச்சிருக்காங்க. அதுல ஒரு அக்கேஷன் நல்லாவே நமக்கு ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு அக்கேஷன் எதுன்னா, திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோயிலில் கொண்டு போய் வச்சிருந்த ஒரு அக்கேஷன். அது எல்லாருக்குமே தெரியும். மேற்கு கோபுரத்து வழியா பின்பக்கமாக கொண்டு வந்து அவரை உள்ள நுழைஞ்சவொடனே இன்னைக்கு அங்கே அரசு அருங்காட்சியகம் இருக்கு கோயிலுக்குள்ள.
கமலாலயத்திலேருந்து உள்ள வந்தீங்கன்னா இருக்கும். அந்த மண்டபத்தில் தான் அவர் வச்சிருந்தாங்களாம். இன்னைக்கு அந்த மண்டபத்துக்கு சபாபதி மண்டபம் தான் பேரு. அந்த மண்டபத்தில் சிதம்பரம் நடராஜரை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். எல்லா விக்கிரகத்தையும் ஒரே இடத்துக்கு கொண்டு போக வேண்டாம்ங்கிற காரணம் கருதி இவர் இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கலாம்னு ஒரு கருத்தும், இன்னொன்று இல்லை அவர் கூடவே தான் செல்வமுத்துக்குமார சுவாமியும் போனார். திரும்பி வரும்பொழுது இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் அமைதி திரும்பியாச்சு, விக்கிரகத்தை திருப்பி ஊருக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சிதம்பரத்தை கொண்டு வரும்பொழுது வர காலத்தில் அப்படியே அங்கேருந்து கிளம்பி ஒரேடியாக கிளம்பி வந்துட முடியாது, 2-3 இடங்களில் தங்கி வர வேண்டியிருக்கு. அந்த வரிசையிலே முத்துக்குமார சுவாமி இங்கே வந்து சில நாள் தங்கினதாகவும் ஒரு சில மாதங்கள் கழித்து அவரை திரும்பி எழுந்தருளை பண்ணி கொண்டு போகலாம்னு சொல்லி வந்தபொழுது இங்கே இருக்கும் அர்ச்சகர்கள், இந்த ஊர் மக்கள் இல்லை அவர் பேரில் ரொம்ப மயங்கி விழுந்து அவர் பேரில் இருக்கிற ஒரு அன்பினாலே இவர் இங்கேயே இருந்துருட்டுமேனு சொல்லி வேண்டி கேட்டுக்கொண்டதாகவும் 2 விதமாகவும் நமக்கு வரலாறு தெரிய வருது. இதுக்கு ஒரு காரணம் என்ன, இதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு காரணம் என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு ஒரு அளவுக்கு விக்ரம சோழன் காலத்திலிருந்து கல்வெட்டுகள் வைத்தீஸ்வரன் கோயிலே கிடைக்குது. இவ்வளவு தூரம் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்கும் செல்வமுத்துக்குமார சுவாமியை பற்றி 12, 13, 14ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நமக்கு எந்த கல்வெட்டும் கிடைக்கல. இவ்வளவு இன்னைக்கு வந்து வைத்தீஸ்வரன் கோயிலில் உண்மையாக சொல்லணும்னா வைத்தியநாதரை விட முக்கியத்துவம் பூஜை முறைகள்லையும் சரி, வழிபாடுகள்லையும் சரி, விழாக்கள்லையும் சரி முத்துக்குமார சுவாமிக்கு இருக்கு. அப்படி இருக்கிற ஒருத்தருக்கு இந்த அளவுக்கான செய்திகள் நமக்கு ரொம்ப 13, 14ஆம் நூற்றாண்டு வரைக்குமே கூட கிடைக்கல. அதுக்கப்புறமாக ஏற்பட்ட நூல்கள் தான் நிறைய நம்ம பார்க்கணும். அந்த காலத்திற்குள்ளே கோவில் தருமபுரம் ஆதீனத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு. பல தருமபுர ஆதீனத்தினுடைய குருமுதல்வர்கள் பலரும் பல நூல்கள் இவருக்கு எழுதியிருக்காங்க. இவருடைய பூஜை முறையில் அந்த குருமுதல்வர்களுடைய பங்களிப்பு அதெல்லாமே இருக்கு நிறைய. இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இவர் சிதம்பரம் தீட்சிதர்கள் சொல்லும் இந்த கருத்து ஏற்புடையதாக தான் இருக்கு. அதையும் தாண்டி சிதம்பரம் தீட்சிதர்கள் பல பேருக்கும் இந்த முத்துக்குமார சுவாமி குலதெய்வமாக இருக்கார். பல தீட்சிதர்களுக்கும் இவர் தான் குலதெய்வம். அவர்களுக்கு முடியறுக்கிறது முதல் கொண்டு பல பிரார்த்தனைகளை இந்த திருத்தலத்திலே செய்து கொள்ளும் வழக்கத்திலே தீட்சிதர்கள் இருக்காங்க. அதனால அவர்கள் சொல்லும் இந்த கருத்தை ஏற்பதில் எதுவும் தவறு இருப்பதா தெரியல. இதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த முத்துக்குமார சுவாமிக்கு இந்த கிரீடத்திலே ஒரு பக்கம் அந்த கொண்டை மாதிரி முடித்த அலங்காரத்தோடவே செய்யும் ஒரு விசேஷமான ஒரு அலங்காரத்தை பார்க்கிறோம். அடுத்தது முத்துக்குமார சுவாமிக்கு இருக்கும் விழா. இப்படிதான் இவர் இந்த ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கணும். இவருடைய ஸ்பெஷல் அட்ரிபியூட்ஸையும் பார்த்தோம். விழாக்கள் தினப்படியில் நடக்கிறதும் சில விசேஷ விழாக்கள் நடக்கிறதையும் சொல்லிடுறேன். செண்டு பெறுதல் அப்படின்னு இங்கே ஒரு விழா, அது ரொம்ப விசேஷமாகவே கொண்டாடப்படுகிறது. அது பங்குனி மாச பிரம்மோற்சவத்தில் நடக்குது. பங்குனி பிரம்மோற்சவம் அது ஆக்சுவலாக வைத்தியநாத சுவாமிக்கு நடக்கிறது. துவஜாரோகணம் எல்லாம் அவருக்கு தான் பண்ணி நடத்துறாங்க. ஆனாலும் அந்த திருவிழாவினுடைய எல்லா முக்கிய அம்சங்களும் விசேஷ வழிபாடுகள் எல்லாமே முத்துக்குமார சுவாமிக்கு தான் கொடுக்கப்படுகிறது. தேர் உட்பட பெரிய தேர் முத்துக்குமார சுவாமிங்கிறது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இப்படி எல்லா விசேஷமும் அவருக்குன்னு ஏறிட்டப்பட்டிருக்கு. அந்த திருவிழாவினுடைய ஒரு அங்கமாக செண்டு பெறுதல் அப்படின்னு ஒரு விழா இருக்கு. இந்த செண்டு அப்படின்னு சொல்ற விஷயத்தை நாம இன்னைக்கு அதை வந்து ஒரு பூச்செண்டு மாதிரி காட்டிடுறாங்க. ஆனா செண்டு அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன தடியும் கழி மாதிரி இருக்கும், மாடு மேய்க்கிற கழி மாதிரி இருக்கும். அதனுடைய முனையில இப்படி ஒரு சின்ன இது மாதிரி ஒரு கயிறு மாதிரி கட்டின மாதிரி இருக்கும். ரொம்ப சுலபமா அதை புரியுற மாதிரி சொல்லணும்னா, மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கையில வச்சிருப்பாரு. மாடு மேய்க்கிறதுக்காக அவர் வச்சுருக்கிற ஒரு சின்ன கோலும் அதனுடைய முனையில வளைஞ்சிருக்கிற அந்த ஒரு கயிறும், இதுதான் செண்டுன்னு சொல்றது. தர்மசாஸ்தா கையிலையும் இது எப்பயுமே இருக்கும். அதில் ஒரு அறத்தினுடைய ஒரு உருவமாக பார்க்கப்படுகிறது. அதாவது அறம் வழங்கும் நிலையிலே ஒரு ஊருக்கு வந்து ஒருத்தர் பஞ்சாயத்து பண்ற அளவில் இருக்காரு, ஒரு நல்ல விஷயம் தெரிந்தவர், தர்மவானா இருக்கிறவர் அப்படின்னா அவர் கையில வந்து அதனுடைய ஒரு அவருக்கு ஒரு குறியீடாக கையிலே செண்டு வைத்திருக்கும் ஒரு நிலை உண்டு. இது அதனால தான் தர்மசாஸ்தா கையில இருக்கு. சாத்தனார் கையில எப்பயுமே இந்த ஒரு செண்டு இருக்கும். அது இவர் கையிலையும் இருக்கு. அதை ஒரு ஆயுதம் மாதிரியும் பார்க்குறாங்க. அதனால இதுவுமே கிட்டத்தட்ட இந்த ஊருக்கு ஒரு பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு இந்த ஊரினுடைய தர்ம பரிபாலனம் செய்யக்கூடிய, இந்த ஊரை அரசாட்சி செய்யக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கும்படியாக செய்வதுதான். அதனால்தான் இந்த பிரம்மோற்சவத்துல குறிப்பாக சிவனுடைய அந்த அவருக்கு இருக்கும் அந்த அதிகாரம் அது எல்லாத்தையும் ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குற மாதிரி வருஷா வருஷம் அது ஒரு சிக்னிஃபிகன்ஸ் எல்லாருக்கும் புரியணுங்கிற அளவில் இந்த ஊரினுடைய தலைவர், இந்த ஊரினுடைய பரிபாலனம் செய்வது அதெல்லாம் இந்த முருகர் தான் அப்படிங்கிறத காட்டும் விதமாக சிவபெருமானிடத்திலிருந்து அதனுடைய ரெப்ரசன்டேஷனாக ஒரு செங்கோல் மாதிரி ஒரு செண்டை பெறுதல் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. அது எப்போதுமே அவரை விட்டு நீங்காத அளவில் விசேஷமான அலங்காரங்கள் எல்லாத்தையும் அதை வச்சுடுறாங்க. செண்டுங்கிறது ஒரு ஆபரணமாகவே தனியா இருக்கு, தங்கத்தில் செய்யப்பட்டு நிறைய அழகான வேலைப்பாடுகளோட அதனுடைய நுனியில ஒரு கிளி வேற உட்கார்ந்துருக்கும். பல நல்ல கல் வேலைப்பாடுகள்லாம் கொண்ட ஒரு செண்டு உண்டு. அதை விசேஷ நாட்கள்லேயும் மற்ற நாட்கள்ல பூலையே ஒரு சின்ன பொக்கை மாதிரி பண்ணி பூச்செண்டு மாதிரி வைக்கிற வழக்கமுமே இருக்கு. அது அவருடைய அந்த அபயஹஸ்தத்துக்கு நடுவில் இப்படி சொருகுவாங்க. ஸோ அதையும் கொண்டு அதை சிவபெருமான் கிட்டேருந்து வாங்குறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்தும் சிவனுடைய அவருடைய அந்த ராஜாங்கம், அவருக்கு இருந்த அந்த அவருடைய பவர் எல்லாத்தையும் ஒரு டிரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி இவர் தான் இது எல்லாத்தையும் இந்த ஊர்ல பாத்துக்கிறாருங்கிற ஒரு குறியீடாக அதை கொடுப்பதாக சொல்லலாம். ஸோ அது வந்து சிற்பியினுடைய ஓவியத்துல பார்க்கிற அந்த செண்டு கையில வச்சிருப்பாரு. இது பூல பண்ணி வைக்கிறது, அவருடைய அபயஹஸ்தத்துல சொருகி வைக்கும் விதமாக பூக்களாலே செய்யப்படும் ஒரு செண்டு. இதை ஒரு விழாவாக வருடாவரம் நிகழ்த்தி வருகிறார்கள். இது போக அந்த சுப்பிரமணியருடைய முத்துக்குமார சுவாமியினுடைய சன்னதிக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள், ஒன்று ஒரு சின்ன பெட்டி, அவருடைய அந்த பீடத்துக்கு கீழேயே ஒரு சின்ன பெட்டி ஒன்று இருக்கும். அந்த ஒரு வெள்ளி பெட்டி மாதிரி இருக்கும். அதுக்குள்ள ஒரு சின்ன மரகத லிங்கம் இருக்கு. அதை முத்துலிங்கம் அப்படிங்கிறாங்க. அது முத்துக்குமார சுவாமியே வழிபட்ட லிங்கமாக
ஒரு நம்பிக்கை இவர்கிட்ட உண்டு. சிதம்பரத்தெல்லாம் பார்க்குறோம், சந்திரமௌலீஸ்வர பூஜைன்னு சொல்லி ஸ்படிகலிங்க பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு படத்துக்காக தான் போட்டிருக்கேன். இந்த மரகதலிங்கம் அது கிடையாது, ஒரு குறியீடுக்காக தான் போட்டிருக்கேன். அது எப்பயுமே அவருடைய பீடத்துக்கு கீழேயே ஒரு சின்ன பெட்டிக்குள்ள அந்த லிங்கத்தை வைத்திருப்பார்கள். அதுக்கு தினப்படி பூஜை எல்லாம் உண்டு. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ முத்துக்குமார சுவாமிக்கு தினம் அபிஷேகம்லாம் கிடையாது, ஆனால் இந்த சிவலிங்கத்துக்கு செய்யப்படுகிறது. இதை முத்துக்குமார சுவாமியே வழிபடும் சிவலிங்கமாக அவர் பூஜை செய்வது போல பாவித்துக் கொண்டு செய்வதாக சொல்லுவது ஒரு கருத்து. இன்னொன்று, முத்துக்குமார சுவாமிக்கு தினமும் செய்ய முடியாது, இவருக்கே செய்யலாம் அப்படின்னா இப்போ இவரும் ஒரு ஒன்றுங்கிற அளவில் கொண்டு போகிற ஒரு குறிவீடு. ஓகே, சுவாமியை வந்து சிவபெருமானுடைய அம்சமாகவே முருகரை பார்க்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது. இது போக இந்த திருநீற்று பிறை, இதுவும் ஒரு விசேஷமான விஷயம். இது தங்கத்திலையும் இருக்கு, வெள்ளியிலும் இருக்குன்னு சொல்றாங்க. நான் பெரும்பாலும் வெளியில தான் பார்த்திருக்கேன். இதுவும் அவர் கீழேயே இருக்கும். அர்த்தஜாமம் முடிச்ச உடனே இதுல இருந்து விபூதி எடுத்து கொடுக்கறதை வாங்கிக் கொள்வதற்குன்னு அது ஒரு பெரிய பாவமாக வச்சிருக்காங்க. ஒரு பெரிய விசேஷமான பிரசாதமாக கருதப்படுகிறது. குறிப்பாக அர்த்தஜாம காலத்துல அர்த்தஜாமம், இவருடைய அர்த்தஜாமமே ஒரு தனி அழகு, அதை பத்தியும் சொல்ல போறேன். அந்த இது முடிச்ச உடனே கொடுக்கும் அந்த விபூதி பிரசாதம் ரொம்ப விசேஷமானதாக பக்தர்களால் கருதப்படுவது. அது போக இவருக்கு கீழே எப்பயுமே ஒரு முக்காலியில 2 காளஞ்சி, வெள்ளியில செய்யப்பட்ட 2 காளஞ்சியும் ஒரு சங்கும் இருக்கும். இதுக்கும் 2-3 விஷயம் சொல்றாங்க. சிவபூஜையிலே காளஞ்சியினுடைய பொசிஷன் எப்பயுமே உண்டு. அதை தாண்டி முத்துக்குமார சுவாமி எங்க போனாலும் அவர் கூட, காளஞ்சிங்கிறது மேஜரா வெத்தலை வச்சுக்கிற ஒரு விஷயம், வெத்தலை பெட்டிக்கே அந்த பேர் சொல்லுவாங்க. இவருக்கு குறிப்பா அவர் தேர்ல போனாலும் வாகனத்துல எதுல போனாலும் இந்த காளஞ்சி இவரை விட்டு பிரியவே பிரியாது. இதுவும் ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் மாதிரியும், இன்னும் ஒரு தலைவர் அப்படிங்கிறது குறியீடாக அந்த வெத்தலை சீவல் வந்து எப்பயுமே கூட போற மாதிரியும், தினம் அர்த்தஜாமத்துல தனியா ஒரு சேர் வெத்தலை இவருக்கு நைவேத்தியத்துக்கு மட்டுமே உண்டு. இதுக்கு கட்டளையும் ஏற்பட்டு இன்னி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த காளஞ்சியும் இந்த சங்கும் இவரை விட்டு என்னைக்குமே பிரியாத ஒரு விஷயமாக இவர் கூடவே இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ரெட்டப்பிரபை, இந்த சேவர் கொடி, கையில் வச்சிருக்கும் வாள், செண்டு, அவருடைய அந்த இடது கரம், அவருடைய அந்த ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அந்த வேல், காளஞ்சி, இந்த முத்துலிங்கம்னு சொல்லப்படும் அந்த மரகதலிங்கம், திருநீற்று பிறை, இதெல்லாம் இவருடைய தனிப்பட்ட விசேஷமான ஒரு வஸ்துக்கள். இது இப்போ முத்துக்குமார சுவாமிக்கு மட்டும்தானான்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஒரு ஊர்லேயுமே, அதுவும் குறிப்பாக இந்த பகுதியில், ஏன்னா பழக்க வழக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக எம்பசைஸ் ஆன ஊர். இப்போ தியாகராஜ சுவாமி திருவாரூர்லன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் அமர்ந்திருக்கும் அந்த சிம்மாசனத்திலிருந்து எல்லாத்துக்கும் விசேஷமான ஒரு பெயர் உண்டு, தனியாக ஒரு தத்துவம் உண்டு. அவருக்கு சாத்தப்படும் மாலை, அவருக்கு சாத்தப்படும் திலகம், அவரை சாஞ்சிக்கிற திண்டுக்கு ஒரு பேர் உண்டு. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இரவில் யாரோ யோசிச்சு பண்ணிடுற விஷயம் இல்லை. ஒரு 400-500 வருஷங்கள் அந்த இறைவன் பேர்ல ஒரு பக்திங்கிறத தாண்டி ஒரு அன்பு. இன்னும் நாம கேட்கலாம், இப்போ ஒரு விக்கிரகம் தானே, சுவாமிக்கு போய் முதுகு வலிக்குமா, அவருக்கே ஒரு திண்டுன்னு கேட்கலாம். நான் அவர் அந்த அளவில் பார்க்காமல், இன்னும் நம்மை போல ஒருவராக, நம்மில் ஒருவராக, நமக்கு இருந்தால் எப்படி இருக்குங்கிற ஒரு எண்ணத்தோடலாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது பக்தியினுடைய வெளிப்பாடு வந்து ஒரு அழகோட வருது. அந்த அழகுல கலை அதெல்லாம் சேர்ந்து வந்துடுது. அதுக்கு ஒரு காரணம்ங்கிறது அப்புறம் உருவாகுது. இதை சார்ந்த இலக்கியங்கள் வளருது. இது ஒரு சின்ன விஷயம் தானே, ஒரு திருநீற்று பேர் தானே அப்படின்னு மறந்து விட்டுட்டு போகாமல், அப்படி ஒன்று இருந்ததுன்னா அது எதுக்காக இருக்கு, என்ன பண்றாங்க, அதுல என்ன விசேஷம் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு அழகு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுலே ஒரு அழகு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ப்ரிடாமினென்ட்டா பண்ற இந்த ஸ்பீச்சஸ் எல்லாமே அதுக்காக தான். இது மாதிரி சின்னதா ரொம்ப கண்ணில் படாத சில விஷயங்களை, ஏன்னா நான் இதை ரசிக்கிறேன், எனக்கே இவ்வளவு ரசனையா இருக்குன்னா என்னோட நல்ல ரசிகர்கள் நீங்களாம் இருக்கும்போது அது இனிமே நீங்களாம் ரசிப்பீங்கிற ஒரு காரணத்துக்காக தான் சின்ன சின்ன விஷயங்களை கூட பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றதை வச்சிருக்கேன். இவங்க 3 பேரும் சேர்ந்து புறப்பட்டாங்கன்னா, வைத்தியநாத சுவாமியும் தையல் நாயகியும் முத்துக்குமார சுவாமியும் புறப்பட்டாங்கன்னா, எப்பயுமே சுவாமியும் அம்பாளையும் ஒன்னா விடமாட்டார். இவர் நடுவில் இவர் வர்றதுதான் இவரோட வழக்கம். வாகன புறப்பாடு முதல் கொண்டு அத்தனையிலுமே ஒரு அப்பா அம்மா 2 பேரும் இருக்க, நடுவில் இந்த குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி தான். ஆண்டாள் திருப்பாவையில சொல்லும் போது, இந்த கண்ணன் யசோதைக்கும் நந்தகோபருக்கும் நடுவில் எப்படி படுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறத சொல்லும் போதே ரொம்ப கஷ்டப்பட்டு யசோதை வந்து நந்தகோபருக்கு நடுவில் ஒரு இடத்த வச்சு, ஏன்னா கண்ணன் வளரும் போது நிறைய ஆபத்துகள் அவனுக்கு இருந்தது, மாத்தி யாராவது ஒரு அசுரர்கள் வந்துட்டு இருந்தாங்க, ஆனால் ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும்னு தனியா அவனை விடவே மாட்டாளாம், 2 பேருக்கும் நடுவில் தான் வச்சு பார்ப்பாளாம். இது வந்து ஒரு பெற்றோருக்கு ரொம்ப செல்லமாக இருக்கிற ஒரு பிள்ளைக்கு செய்யும் ஒரு விஷயம். அதனால இது இவர்கள் வரைக்கும் வந்துருச்சு. சுவாமி அம்பாளுமே தனியா எங்கேயுமே போறது கிடையாது. இவர் வந்தார் அப்படின்னா 2 பேருக்கும் நடுவில் மட்டும்தான் இவர் வர்றது. வாகன புறப்பாடு உட்பட இதே அளவில் வரும் ஒரு அழகு லட்சணம் வந்து இது மாதிரி இந்த செட்டப் நான் வேற எந்த கோயிலையும் பார்த்ததில்லை. 2 பேருக்கும் நடுவில் முருகர் கம்பல்சரியா வர்றதுங்கிற ஒரு அழகை பார்த்ததே கிடையாது. அர்த்தஜாம பூஜை 6 கால விசேஷ பூஜைகள்லாம் இருந்தாலும் முத்துக்குமார சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவருடைய விசேஷம் அர்த்தஜாம பூஜை தான். கடைசியாக இந்த ஸ்தலத்துல நடக்கிறது வந்து இவருக்கு தான், அர்த்தஜாம பூஜை இவருக்கு தான் கடைசியாக நடக்கும். மற்ற சிவன் கோயில்கள் எல்லாம் பிரதானமாக தெரியும், சுவாமிக்கு பள்ளியற பூஜை முடிச்சா கதவு சாத்துறதுன்னு வழக்கம் உண்டு. ஆனால் இங்கே வந்து கடைசியாக இவருக்கு பூஜை செய்துதான் கோவிலை அடைக்கும் ஒரு வழக்கம் ஒன்று உண்டு. தினம் அர்த்தஜாமத்தில் இவருக்கு புனுகு, பச்சைக்கற்பூரம், சந்தனம் இது 3ம் குழைக்கப்பட்டு சார்த்தப்படும். அது புனுகுங்கிறது அந்த பூனையினுடைய ஒரு எக்ஸ்ட்ராக்ட், அது ஒரு எசென்ஷியல் ஆயில் மாதிரி நல்ல வாசனையோடு இருக்கும் ஒரு தைலம். அது இன்னைக்கு புனுகு பூனைங்கிறது என்டேஞ்சர் ஸ்பீஷிஸ் ஆகிடுது, அதனால சில ஈக்குவலன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. பச்சைக்கற்பூரம், சந்தனம் எல்லாமே குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது, நல்ல கந்தத்தோடு இருப்பது, வாசனையை இது பண்ணக்கூடியது. ஒரு விதத்தில் ஒரு நிச்சயமாக மூலிகைகள் தான் இதெல்லாம். இதோடைய கலவை அப்படிங்கிறது உடல்
மனம் இது எல்லாத்தையுமே நல்ல விதத்தில் கொண்டு போகும் ஒரு வஸ்து. அதனாலே ராத்திரி அர்த்தஜாம பூஜையினுடைய காலத்தில் இதை சாத்துற ஒரு வழக்கம் இவருக்குன்னு ஏற்பட்டிருக்கு. அதுக்கு பேர் புழுக்காப்பு சேவை இல்லை புனுகாப்பு சேவை அப்படிம்பாங்க. அதை பார்க்கறதுக்குன்னு தனியாக ஒரு பக்தர் நிறைய ஒரு பக்தர்கள் கூட்டம் உண்டு. வைத்தீஸ்வரன் கோயிலுக்குன்னு வரணும்னு வெளியிலேருந்து வர்றவர்கள் பிளான் பண்ணி வரும்போது ராத்திரி இங்கே இந்த புனுகாப்பு சேவிக்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறது பெட்டர். ஒரு வாட்டியாவது அவசியம் கண்டு ரசிக்க வேண்டிய ஒரு அழகான சேவை அது. அது போக திருஷ்டிக்காக ஒரு 4 எலுமிச்சம்பழம் தினமே ராத்திரியில் வச்சுருவாங்க. அது அவர் பக்கத்திலே வைக்கிறது. ஏன்னா ஒரு குழந்தை ராத்திரி காலத்தில் அது பயந்துடக்கூடாது, ஏதாவது அடிச்சிடக்கூடாது, அந்த ஒரு பாவத்தில் இவருக்குன்னு ஒரு 4 எலுமிச்சம்பழத்தை பக்கத்திலே வைக்கிற ஒரு வழக்கம் உண்டு. நாம் வீட்டில் பண்ணுறது தான். குழந்தை நிகா திடீர்னு ராத்திரி அலறிடுச்சுன்னா அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு தலைமாட்டில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி இந்த சின்ன குழந்தைக்காக பண்ணுறது. ஒன்று பன்னீர் அரும்புலையாவது இல்லை பன்னீர் இலையிலையாவது மாலை, இது ராத்திரி அர்த்தஜாமத்துக்குன்னு தனியாக வரும். இவருக்குன்னு விசேஷமாக அதுவும் ரொம்ப வாசனையான ஒரு விஷயம் இவருக்காகவே ஏற்பட்டது. இது மாதிரி தனியாக விஷயங்கள் நான் தியாகராஜாக்கெல்லாம் சொன்ன மாதிரி செங்கல் நீர் மாலை அப்படிங்கிறது திருவாரூர் தியாகராஜ பெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது. அவருக்கு அந்த செங்கல் நீர் மாலை கொடுக்கறதுக்குன்னு ஒரு தனி செங்கல் நீர் ஓடையே ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. 5 ஏக்கர்ல ஒரு ஓடை, அதில் வரும் அந்த பூக்களை பறித்து தியாகராஜ சுவாமிக்குன்னு கொடுக்கறதுக்கு. இப்படி இதெல்லாம் யார் பிளான் பண்ணாங்க, இதுக்கு பின்னாடி யார் காரணமாக இருந்தாங்கலாம் இன்னைக்கு நிச்சயமா நமக்கு தெரியல. ஆனால் ரொம்ப அழகான பக்தி, அழகு, அந்த ரசனை, அழகை ரசிக்கும் அந்த குணம், இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற ஏதோ ஒரு பெரிய மனிதர்கள் தான் இதெல்லாம் யோசித்திருக்க முடியும். சாமான்யமா ஒரு சின்ன விஷயமாக இதை கடந்து போக முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி இந்த நேத்திரப்படி சந்தனம்னு சொல்லி சந்தனமும் குங்குமப்பூவும் சம அளவில் எடுத்து குழைச்சு 2 உருண்டைகள் செய்யப்பட்ட அவருடைய காலடியில் வைக்கப்பட்டு இது பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. இதுக்கு மருத்துவ குணமே உண்டுலாம் கொண்டாடுறாங்க. சித்தாமிரத உருண்டையிலே இந்த நேத்திரப்படி சந்தனத்தையும் சேர்ந்து கலந்து தான் மேனுஃபேக்சரே பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதுவும் இவருக்குன்னு தனியாக தினம் ராத்திரி 2 உருண்டைகள் பண்ணி அவருடைய காலடியில் வைக்கப்படுகிறது. வெத்தலை பாக்கு, ஒரு சேர் வெத்தலையும் பாக்கும் தனித்தனியாக அர்த்தஜாமத்துக்கு தினமே வரணும். அது தனியாக அவருக்கே வைக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு போகத்தினுடைய ஒரு குறிப்பாடு. இந்த வாசனை திரவியங்கள் இவ்வளவு வெத்தலை பாக்குங்கிறதுலாம் ஒரு போகம் சார்ந்த ஒரு விஷயம். பால் பழங்கள் நிச்சயமா உண்டு. பால் சாதம் சாதாரணம் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். ஆனால் இங்கே முதல்ல அதை சாப்பிட்டுட்டு இனிமேல் வைத்தீஸ்வரன் கோயில் பக்கம் எப்பயாவது வர மாதிரி இருந்தாலே ராத்திரி அந்த பிரசாதம் சாப்பிடணுங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அவ்வளவு இனிப்பு. நம்ம வீட்டு குழந்தைக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த அளவுக்கு அதை ஒரு பாவிச்சு அவ்வளவு பாலில் அவ்வளவு இனிப்போட ஆற வச்சு அதை நைவேத்தியம் பண்றாங்க. அர்த்தஜாமத்தினுடைய விசேஷமே அந்த பால் சாதமும். மறக்காமல் இது இவ்வளவும் இருக்கும்போது குழந்தையை தூங்க வைக்கிறதுக்கு பாட்டு வேணும் இல்லையா, அதனால குமரகுருபரர் பிள்ளைத்தமிழ் ஒரு இலக்கியம் ஒன்று பாடுறாரு இவருக்கு. அதுல தாலிலோ பருவத்துல அவர் தூங்க வைக்கிறதுக்கு தாலிலோ பாடல்கள் சிலது இருக்கு. ஒரே ஒரு பாடல் நான் கடைசியில காட்டுறேன். அந்த பாடலையும் இசைத்து தான் இந்த பிள்ளையை தூங்கவே வைக்கிறாங்க. சாமரம் விசிறி இது 2 அவர் பக்கத்துலேயே எப்பயும் வச்சுடுவாங்க. அது அவருடைய ஒரு பார்ட் ஆஃப் முத்துக்குமார சுவாமியினுடைய அந்த டெக்கரேட்டிவ் செட்டப். இது இவ்வளவும் இருக்கணும் இவருடைய அர்த்தஜாமத்துக்கு. நான் ஒரு சிலதில் மிஸ் கூட பண்ணியிருக்கலாம். எனக்கு மனசில் இருந்த சில விஷயங்கள் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இதுக்கு தனியாக ஆராய்ச்சிலாம் எதுவும் பண்ணல. இதுக்கு அவைலபிள் டெக்ஸ்ட் இல்லாமல் எதுவும் கிடையாது. இதோ இங்கே இருக்கிற சில சிவாச்சாரியர்கள்கிட்ட பேசினது, சில நண்பர்கள்கிட்டேருந்து தெரிந்து கொண்டது, அதை வச்சு தான் அதை கம்பைல் பண்ணியிருக்கேன். ஸோ அர்த்தஜாம பூஜை முடிந்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறவங்கள. திருவிழாக்கள் வைத்தியநாத சுவாமிக்கு ஏற்படுத்தியிருக்க விழா பங்குனி மாதத்திலே நடக்கும் பிரம்மோற்சவம். இதில் அவருக்கு கொடியேறி முருகருக்கு விழா நடக்கும். கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லணும். ஏன்னா கொடி ஏற்றுறது வைத்தியநாத சுவாமிக்குனாலும் டாமினன்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லா வாகனத்திலையும் தேரில் முதல் கொண்டு அத்தனையிலையும் முக்கியத்துவம் பெறுவது என்னமோ வைத்தியநாத சுவாமி இல்லாமல் முருகர் தான். அவருக்கு தான் பிராதானியம் கொடுக்குறாங்க. இது துவஜாரோகணம், கொடியேற்ற விழா. வாகனங்கள் கற்பக விருட்ச வாகனம், இந்திர விமானம், வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு இந்திர விமானம். தாரகாசுரன் கீழே சொன்னேன், அவர் தாரகனை சம்ஹாரம் செய்வதற்கு வேலை இந்த ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாருன்னு அம்பாள் கிட்ட வாங்கினது. அதனால தாரகாசுரனை ஒரு வாகனமாகவே வைத்திருக்கிறார். வெள்ளித்தேர், மயில். பார்த்தீங்கன்னா இப்போ யான வாகனம் உட்பட எல்லா வாகனத்திலையும் பள்ளி தேவசேனை இல்லாமல் தனியாக வரவே மாட்டார். அவங்க 2 பேரோட சேர்ந்த புறப்பாடு தான் இவருக்கு எப்பயுமே. சூரசம்ஹாரம் உட்பட. காமதேனு இது அந்த திரவடச்சான் சப்பரம்னு சொல்லுவாங்க. அதை ஒரு மொத்த தெருவினுடைய விட்டத்துக்கும் இருக்குமா. இது டெம்பரரி, இது ஒரு மூங்கில் சட்டங்களால் ஒரு பெரிய கோபுரம் மாதிரி ஏற்படுத்தி அதில் பூக்கள்லாம் கொண்டு அலங்காரம் பண்ணி மின்விளக்கு அலங்காரம்லாம் பண்ணி சிதம்பரத்தையும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அது. ஆனால் அங்கே நடுவில் சுவாமி அம்பாள் இருந்து முருகர் ஒரு ஓரத்தில் இருப்பார். இங்கேயும் முருகர் தான் நடுவில் வருவார். இந்த பக்கம் சுவாமி, அந்த பக்கம் அம்பாள்னு சொல்லி கம்ப்ளீட்டாக ஒரு தெருவையை அடைத்து கொண்டு ஒரே நேரத்தில் ரொம்ப சின்க்ரனைஸ்டாக ரொம்ப ஆர்கனைஸ்டாக கொண்டு வர வேண்டிய ஒரு புறப்பாடு. ரொம்ப கிராண்ட் லெவலில் நடக்கிறது. தேர், இந்த ஊருடைய தேர், முத்துக்குமார சுவாமியோட தேர் நாம் தனியாக கொஞ்சம் விசேஷமா இருக்குன்னு பார்த்தது என்னன்னா, சாதாரண தேர் மேல அந்த தேர் சீலைகளை கொண்டு அலங்காரம் பண்ணுவாங்க. இங்க பூக்களாலே அலங்காரம் பண்ணப்படுகிறது. தேருக்கு மேல ஃபுல்லா முழு பகுதியும் பூக்களை கொண்டு அலங்காரம் பண்ணி இதில் தான் முத்துக்குமார சுவாமி வரார். இது தீர்த்தவாரி அஸ்திரதேவருக்கு நடப்பது. அதே மாதிரி இங்க எல்லா புறப்பாட்டிலையும் சண்டிகேஸ்வரரோட சேர்த்து அங்காரகனும் புறப்பட்டு வரார். எல்லா வாகனத்துல எல்லாத்துலேயுமே சரி, இந்த பஞ்சமூர்த்தி புறப்பாட்டில் கடைசியில அங்காரகனும் சேர்ந்தே வருகிறார். நரி ஓட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு விசேஷமான ஒரு விழா நடக்குது.
இதனுடைய தாத்பரியம் எக்ஸாக்டாக நானும் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்கு கரெக்டாக தெரியல. திரும்ப திரும்ப கோயில் சிவாச்சாரியர்கிட்ட கிடைக்கிற ஒரே விஷயம், குழந்தைக்கு அது வந்து பயத்தை போக்குற மாதிரி ஒரு விளையாட்டாம். அதனால யானையை முன்னாடி ஓட விட்டுட்டு பின்னாடி முத்துக்குமார சுவாமி பல்லக்கில் திப்பு அதோட வேகத்துக்கே ஓடி வருவாராம். இது ஏதோ ஒரு விதத்தில் திருஷ்டி கழிப்பது போலே அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு மேலே எனக்கும் கூடுதலான தகவல்கள் கிடைக்கல. அது ரொம்ப விசேஷமான ஒரு விழா. நரி ஓட்டம்னு சொல்றாங்க, ஆனால் இதில் யானை தான் பங்கு பெறுகிறது. முத்துக்குமார சுவாமி அது ஒரு ஓடும் யானையை துரத்தி கொண்டு போவது போலே அமைந்திருக்கும் ஒரு விழா. இது மாதிரி வேற எங்கேயும் யானையை துரத்திட்டு போற மாதிரி விழாலாம் வேற எங்கேயும் நான் பார்த்ததில்லை. இதுவும் இந்த ஊருடைய தனி விசேஷமாக இருக்கு. இதனுடைய தாத்பரியம் தெரிந்தவர்கள் ஏதாவது இருந்தால் தயவு செஞ்சு நிகழ்ச்சியின் முடிவில் பகிர்ந்து கொள்ளலாம். ஆணி தை கிருத்திகைகள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. அந்த 2 கிருத்திகைக்கும் தம்பிரான்மார்களே இங்கே வராங்க. தருமபுரம் தம்பிரான்கள் வந்து ஒரு 4-5 மணி நேரம் அந்த திருமஞ்சனம் ரொம்ப விசேஷமாக நடக்கும்னு சொல்றாங்க. அந்த திருமஞ்சனம் 5 மணி நேரமும் நடந்து முடிகிற வரைக்கும் தம்பிரான்மார்கள் நின்றுட்டு தான் தரிசனம் பண்ணணுமா சுவாமியை. அவர்களுக்கு அந்த ஒரு தூண் அந்த மூலையில் அந்த மேடைக்கு மேலே இருக்கு. அங்கே நின்றபடியே சுவாமியினுடைய அந்த அபிஷேகத்தை கண்டு ரசிப்பார்களாம். வயோதிகர்கள் உட்பட தம்பிரான்மார்கள் கடைசி வரைக்கும் அப்படியே நின்று தான் அந்த அந்த அபிஷேகத்தை பங்கு கொள்றாங்க. அதுலேயும் லிட்டர் கணக்கில் பாலும் சந்தனமும் பன்னீரும், இது 3 முக்கியமான திரவியங்களாம் முத்துக்குமார சுவாமிக்கு. ரொம்ப ஒரு குளிர்த்தி எல்லாம் சேர்ந்த விஷயம் பால் சந்தனம் பன்னீர். இது ஒரு இவ்வளவு அளவினை சொல்ல முடியாத அளவுக்கு வருமாம். அந்த திருமஞ்சனம் நடக்கும் 4-5 மணி நேரத்திற்கும் ஆதீன குருமுதல்வர்கள் நின்றபடியே தரிசனம் செய்து பின்னாடி இந்த ஷடாட்சர பூஜை கொலுப்படி மாதிரி அமைத்து அதில் விளக்கை கொண்டு அலங்காரம் செய்து அதற்கு முன்னாடி சுவாமிக்கு நின்று பண்ணுவதும், கடைசியாக அன்றைக்கு தம்பிரான்மார் கையிலிருந்து விபூதி பிரசாதம் வாங்கிக் கொள்வது ஒரு தனி விசேஷமாக சொல்லப்படுகிறது. அன்னைக்கு விபூதி பிரசாதத்தை விநியோகம் செய்வது தம்பிரான்மார்களே செய்வார்கள். அவர்கள் கையிலிருந்து விபூதியை வாங்கிக் கொள்வதை ரொம்ப விசேஷமாக சொல்றாங்க. அதுவும் ஒரு ஒரு தனி விஷயமா தான் பார்க்குறேன். ஏன்னா வேற எங்கேயும் பிரசாதத்தை இந்த மாதிரி தம்பிரான்கள் விநியோகித்து அதை வாங்கும் ஒரு வழக்கம் பெருசாக கிடையாது. பூப்பல்லக்கு பிரம்மோற்சவத்தினுடைய கடைசியில் நடக்கிறது. இதுல 5 பேருக்கும் தனித்தனியாக அழகான பூப்பல்லக்கு ரொம்ப ரசனையோட அலங்காரம் பண்றாங்க. பிள்ளையாருக்கு அந்த ஒரு ஓம்காரம் தெரிகிற மாதிரி ஒரு பூப்பல்லக்கும், முருகருடைய இது செல்லமுத்துக்குமார சுவாமியினுடைய இது ஷடாட்சரி அந்த வேலோடு இருக்கிறதும், அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 3 பல்லக்கு ஒன்றா வருது. அதில் சுவாமி அம்பாள் நடுவில் முருகருமா 3 பல்லக்குலையும் ஒரே மாதிரி தான் ஒன்றா தான் வருவாங்க. முத்துக்குமார சுவாமியினுடைய புறப்பாடு எப்படி அவருடைய தினப்படி பூஜை அவர் அமர்ந்திருக்கும் ஆசனம் அதுக்கெல்லாம் விசேஷம் இருக்கோ மாதிரி இவருடைய புறப்பாடுமே இப்போ வாகன மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணி சுவாமி அம்பாள் நடுவில் முருகர் இப்படி ஆஸ்தானத்தில் இருப்பாங்க. அங்கே தீபாராதனை ஒரே நேரத்தில் 3 பேருக்கும் நடக்கும். அதில் 3 பேருக்கும் ஒரே நேரத்தில் தீபாராதனை, ஒரே நேரத்தில் நைவேத்தியம், இதெல்லாம் ஒன்றா நடக்கணும். ஒன்றா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வாகன மண்டபத்துக்கு வரணும். அதுக்கு சுவாமி அம்பாளும் கிளம்பி வந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு நாதஸ்வரம் இருக்கும், அதோட சேர்ந்து புறப்பட்டு வந்து அந்த வாகன மண்டபத்தில் வந்து அந்த வாகனத்தில் கொண்டு வந்து வச்சுடுவாங்க. இதை தாண்டி முத்துக்குமார சுவாமி அதுக்கப்புறமா புறப்பட்டு அவர் வாகனத்துக்கு வரணும். இதுக்கு முத்தையா புறப்பாடுனே சொல்றாங்க. முத்துக்குமார சுவாமியினுடைய புறப்பாடு அதுக்கே தனியாக ஒரு பேரு, அதுக்கான புரோட்டோகால், அதுக்கு கூட இருக்க வேண்டியவங்க, இதெல்லாமும் தனியாக ஒரு திட்டமாகவே போடப்பட்டிருக்கு. இதுல இவருக்குன்னு தனியா மல்லாரி வாசிக்கப்படுகிறது. ஒரு நடை தனியா, மேற்கட்டி விதானம், வெஞ்சாமரம், குடை, இதுதான் அந்த மேற்கட்டி விதானம். இது சுவாமிகம்பாளுக்கும் கிடையாது, இவருக்கு மட்டும்தான். இது 4 வெள்ளி தடிகள் பிடிக்கப்பட்டு 4 தடிக்கும் மேலே சேர்ந்த மாதிரி ஒரு விதானம், நல்ல வேலைப்பாடுகள் அமைந்த விதானம், அலங்கரிக்கப்பட்ட ஒரு விதானம் கட்டப்பட்டு, இவர் வந்து ஒரு மேலே எதுவும் இல்லாமலாம் கிளம்பி வரமாட்டார். வாகன மண்டபத்துக்கு வர வரைக்கும் இதை 4 பக்கம் பிடிச்சிட்டு வர இந்த விதானத்துக்கு கீழே தான் அவர் எப்பயுமே புறப்பட்டு வருவார். இவர் ஒரு வாட்டியும் வாகனத்துக்கு போகும்போது 4 நாயனம் 4 தவில் இதோட மல்லாரி கேட்டுக்கிட்டே தான் அவர் நடந்து வருவார். ரொம்ப மெதுவா. மீதி சுவாமி அம்பாள் ஏற்கனவே போய் அங்கே உட்காந்து வாகனத்துலாம் கட்டப்பட்டிருப்பாங்க. இவர் மண்டபத்திலேருந்து புறப்பட்டு அந்த வாகனத்துக்கு வரதுக்கே 1 மணி நேரம் ஆகும். 2 அடி நடந்து மெதுவாக அந்த மல்லாரியை ரசித்து கொண்டே தான் வாகனத்துக்கே வந்து சேருவார். அப்போது இவருக்கு அந்த மயில் கத்து, மயில் இறகு கத்து மாதிரி கட்டி அதில் ஒரு விசிறி, சாமரம், அது மாதிரியான விசிறிகள் எல்லாம் சேர்த்து கட்டப்பட்டு தூக்கிட்டு வருவாங்க. இது போக அதான் மயிலிறகாலான விசிறி, இவருக்குன்னு ஏற்பட்டிருக்கிற அந்த தீப்பந்தங்கள், அதில் கணக்கெல்லாம் இருக்கு. அதுக்கு இது போக இந்த இவ்வளோ அலங்காரத்தோட இவர் நடந்து வரும்போது ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தால் கண் பட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்காக வேஷ்டி புடவைய விசிறி மாதிரி மடிப்பாங்க. விசிறி மடிப்பு மாதிரி மடித்து கொசவு மாதிரி வச்சு கட்டிட்டு அதை வந்து ஒரு மாதிரி சுவாமிக்கு முன்னும் பின்னுமா அசைச்சு கொண்டு வருவாங்க. ஸோ ரொம்ப நேரம் சேர்ந்தாப்புல நம்ம யாரும் பார்த்துக்கிட்டே இருக்கவே முடியாது. ஒரு டிஸ்ட்ராக்ஷன் முன்னாடி வந்துட்டு போகும். அதுக்காக ஒரு 2 நிமிஷமா அந்த பக்கம் திரும்புவோம் இல்லையா? அதனால ரொம்ப நேரம் உற்று பார்த்தால் ஒரு குழந்தைக்கு ஒரு திருஷ்டி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு பாவத்தில் இது மாதிரி அவர் முன்னாடி விசிறி மாதிரி அந்த புடவை வேஷ்டி வச்சு விசிறிட்டு கண்ணை மறைக்கும் விதமாக செய்து கொண்டு வரும் ஒரு லட்சணம். அது போக இவரை தாங்கி வரும், அந்த பல்லக்கை தாங்கி வரும் தண்டு, அது கண்ணுக்கு தெரியாத மாதிரி அதை சுற்றி துணி கட்டிடுவாங்க. அந்த துணி கட்டப்பட்ட அந்த தண்டு மேலே தான் அவர் வருவார். ஏன்னா அந்த மூங்கில் தண்டு மேலே உட்கார வச்சா அதுவே கொஞ்சம் வலிக்கும் போல் இருக்கு. அதனால அதுக்கு மேலே ஒரு துணியை சுற்றி ரொம்ப ஒரு ஒரு குழந்தைய நம்ம எப்படி ஒரு கார் சீட்டில் உட்கார வைக்கிறது முன்னாடி கீழே ஒரு குஷன் மாதிரி ஏதாவது போட்டு தான் உட்கார வைப்போம், அது மாதிரி இது அவரை தண்டுக்கும் ஒரு துணி கட்டப்பட்டு அது மேலே உட்காத்தி வச்சு கொண்டு வராங்க. ஸோ இவர் ஆஸ்தானத்தில் இருந்தாருனாலும் அதுக்குன்னு ஏற்பட்டிருக்கிற சில விஷயங்கள், இவருக்குன்னு ஏற்பட்ட வழிபாட்டில் அது சார்ந்து அதுக்குன்னு இருக்கிற ஸ்பெஷாலிட்டிஸ், புறப்பாடு அப்படின்னு வச்சுக்கிட்டா அதுக்கு ஒரு செட்டு. ஸோ ஒரு 400-500 வருடங்களில் குறிப்பாக விஜயநகர நாயக்கர் காலத்துக்கு அப்புறமாக ஆதீனங்களுடைய கண்ட்ரோல் ஃபுல் கோயிலும் நிகழ்ந்த காலத்தில் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்ல ரசனையோடு
பக்தி, அழகு கலையுடைய ரசனை இதெல்லாம் சேர்ந்தவர்கள். இப்போ இது 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 எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இசைவாணர்களுடைய பங்களிப்பு இருக்கு, ஓவியர்கள், நான் அந்த விதானங்கள்லாம் தைத்து கொடுப்பவர்கள், இப்படி இத்தனை பேருடைய பங்களிப்பு அதில் வந்துருது. வாகனம் செய்து கொடுப்பவர்கள், தச்சர்கள், அதற்கு பொன்னுலையும் செப்பலையும் காப்பிட்டு கொடுப்பவர்கள், அந்த தண்டை பதப்படுத்தி அதுக்கு காப்பு பூன்லாம் போட்டு கொடுப்பவர்கள், இப்படி ஒரு கம்ப்ளீட்டா ஒரு சமூகத்தினுடைய எல்லா நிலையில் இருப்பவர்களுடைய பங்களிப்பும் ஏதோ ஒரு விதத்தில் வந்து சேரும்படியான ஒரு அமைப்பு தான் கோவிலுடைய விழாக்கள் எல்லாம் பார்க்க முடியுது. இவரை வந்து பாடியவர்கள், இவரை வழிபட்டவர்கள்னு போட்டால் அது ஒரு தனி தலைப்பு, அது என்னைக்குமே முடிக்கவே முடியாத ஒரு தலைப்பு. ஏன்னா ப்ராக்டிகலி இவரை வழிபடாத முருக பக்தர்கள் யாருமே இல்லை, ஒரு அளவில் சொல்லலாம் சிவபக்தர்களே யாரும் கிடையாது. அந்த விதத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு அவதாரமே நடக்கிறதுக்கு காரணமாக இருந்தவர் இந்த முத்துக்குமார சுவாமி. கர்நாடக சங்கீத இசை மூவர்களிலே ரொம்ப பிரதானமானவர் முத்துசுவாமி தீட்சிதர். இவர் கர்நாடக சங்கீதத்துக்கு ஒரு பெருமளவில் பங்களிப்பு கடந்த ஒரு 2-3 நூற்றாண்டுகளுக்குள்ளே தியாகராஜ சுவாமி, முத்துசுவாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரின்னு சொல்லுவாங்க அந்த இசை மூவர், அதில் இவர் ஒருத்தர். இவர் பிறப்பதற்கு காரணமாக இருந்தவரே இந்த முத்துக்குமார சுவாமி தான். இவருடைய தந்தையாரும் தாயாரும் ரொம்ப நாட்களாக பிள்ளை இல்லாமல் வருந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போயிருந்த போது அங்கே சிதம்பரநாத யோகின்னு ஒருத்தரை பார்த்து அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் வைத்தீஸ்வரன் கோயிலில் வந்து தங்கியிருந்து முத்துக்குமார சுவாமியை வழிபட்டார்களாம். தினமும் சித்தாம்பர தீர்த்தத்தில் குளித்து தினமும் வைத்தியநாத சுவாமியும் தைலாம்பிக்கையும் குறிப்பாக முத்துக்குமார சுவாமியும் தினமும் வழிபட்டு வர ஒரு மண்டலம், அது மாதிரி ஒரு யோகம் மாதிரி அந்த தம்பதியர் கடைபிடிக்க அதனுடைய பலனாக பங்குனி மாசத்திலே கிருத்திகை நட்சத்திரத்தில் தான் சுவாமியுடைய அவதாரம். அப்படி முத்துக்குமார சுவாமியினுடைய அருளாலேயே பிறந்ததுனால அவருக்கே முத்துசுவாமின்னு தான் பேர் வைக்கிறாங்க. தீட்சிதர்கள் அப்படிங்கிறது இது சிதம்பரம் தீட்சிதர்கள் மாதிரி கிடையாது. வேதத்தை எப்படி எந்த விதமாக வாசிக்கிறோம் அப்படிங்கிறத வச்சு சில குழுக்கள் உண்டு. அந்த குழுக்களில் ஒருத்தர்களுக்கும் தீட்சிதர்கள்ங்கிற பட்டம் உண்டு. அந்த வரிசையில் அந்த குலத்தில் வந்தவருங்கிறதுனால முத்துசுவாமி தீட்சிதர் அப்படின்னு வழங்கப்படுகிறார். இவருடைய வாழ்க்கையோட முருகருடைய தொடர்புங்கிறது ஒரு தனி தலைப்பு. பல முருகன் தலங்களை தரிசித்திருக்கார். சக்தி உபாசனையில் இருந்தவர், அத்வைத ஞானி இவர். இதெல்லாம் இருந்தாலும் இவ்வளவு பெரிய ஒரு மகா ஞானி நமக்கு கிடைப்பதற்கு செய்தது முத்துக்குமார சுவாமியினுடைய அருள் தான். அதனால இவருடைய அருளாலே தான் அந்த பிள்ளையை பிறக்கிறது. இவர் பின்னாளில் நல்ல ஒரு இசை விற்பனராகி நிறைய ஞானம் எல்லாம் பெற்று இருந்தபோது இவர் பல காலம் திருவாரூரில் தான் தங்கியிருந்தார். இவருடைய வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி திருவாரூரில் கழிக்கப்பட்டது. இவர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா பல திருத்தல யாத்திரைகள் செய்திருக்கார். பல தலங்களுக்கு காசியிலிருந்து ஆரம்பித்து பல திருத்தலங்களுக்கு சென்று இங்கெல்லாம் சில நாட்கள் தங்கி அங்கங்கே இருக்கும் அந்த தெய்வீக தெய்வங்களை பாடல்களாலே பாடியிருக்கார். பாடல்களால் பாடி வணங்கி இருக்கார். பல கீர்த்தனைகள் பாடி அந்த மாதிரி பண்ணியிருக்கார். ஒரு 300-400 கீர்த்தனைகள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. அதில் ஒரு கோயிலுக்கு போனார்னா அந்த ஊர்ல அங்க இருக்கிற சுவாமி, அம்பாள் இவங்களெல்லாம் தனித்தனியா பாடுவார். ஆனா அந்த தலத்தில் இருக்கும் பிள்ளையாரில் ஆரம்பிச்சு எல்லாருக்கும் கீர்த்தனை பாடின ஒரு விசேஷம் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு உண்டு. இவர் திருவாரூர்ல தங்கியிருந்த காலத்தை எப்பயோ வந்திருக்கணும். வந்தவர் இங்க இருக்கும் அத்தனை தெய்வங்களுக்கும் தனித்தனியாக பல கீர்த்தனைகள் பாடி கொடுத்திருக்கார். ஸ்ரீ கணேசாத்பரம் அப்படின்னு சொல்லி ஒரு கீர்த்தனை, அங்காரகம் ஆசிரயாமியகம்னு சொல்லி இங்க இருக்கும் அந்த செவ்வாய் கிரகத்துக்கே ஒரு கீர்த்தனை, வைத்தியநாதர் பேரிலே பல கீர்த்தனைகள், பாலாம்பிகை முத்துசுவாமி தீட்சிதருடைய தங்கைக்கு அந்த பேரையே வைக்கிறாங்க. அவருக்கு அப்புறமாக பிறந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ஊருடைய சுவாமி பேரையே வைக்கிற ஒரு வழக்கமே வந்துடுது அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு. பாலாம்பிகை நான் முதலே சொன்னேன், தையல் நாயகியினுடைய ஒரு பெயர். அதைத்தான் முத்துசுவாமி தீட்சிதருடைய தங்கைக்கும் வைக்கிறாங்க. அந்த அம்பாளுடைய புகழெல்லாமும் பாடியிருக்கார் தனித்தனி கீர்த்தனைகளால. முத்துக்குமார சுவாமியை பத்தி குமாரசுவாமினம் அப்படின்னு சொல்லி அசாவேரி ராகத்துல ரொம்ப அழகான ஒரு கீர்த்தனை. அந்த கீர்த்தனையில முருகனுடைய அலங்காரம் எப்படி இருக்கு, காதல குண்டலங்கள் போட்டிருக்கிறது, அவருடைய ஆபரணங்கள் நான் முதலே சொன்ன மாதிரி காதல குண்டலம், மார்புக்குன்னு ஏற்பட்டிருக்கிற இந்த நல்ல அழகான வேலைப்பாடுகள் நிறைந்த ஆபரணங்கள், அது கீழே தொங்குற வரைக்குமாக போகும். அது கழுத்துக்கிட்டேந்து ஆரம்பிச்சு மார்பு வரைக்கும், வயிற்று பகுதி வரைக்கும், இடுப்பு வரைக்கும் இப்படி வரிசையா அடுக்கடுக்காக சாத்திட்டு வருவாங்க. பெரும்பாலும் இதெல்லாம் ஒரு நாயக்கர் காலத்திலிருந்து இருக்கும் திருவாபரணங்கள் தான் நமக்கு கிடைக்குது. அருணகிரிநாதன் இவரை பேசாமல் முருகனுடைய எந்த திருத்தல முருகனையும் பேச முடிக்க முடியாது. அவர் எந்த ஊருக்கு போனாலும் அங்க இருக்கும் சுவாமியை முருகராகவே பாடிடுறார். ஒரு அளவில் போய் பூரி ஜெகநாதத்தை சொல்லும் போது பூரியில இருக்கிறதையுமே முருகராகவே சொல்றார். திருமலையை பாடும்போது அவரையும் முருகரா பாடுறார். அவருக்கு எல்லா தெய்வங்களும் முருகராகவே தோன்ற ஆரம்பிச்சிடுது. சிவனையும் முருகரா பார்த்தார்லாம் சொன்னேன். அந்த வரிசையில் அவர் இங்கே வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஒரு 4 திருப்புகழ்கள், ரொம்ப விசேஷமான திருப்புகழ். அதுல 3 ரொம்ப பெருசு வேறு. சாதாரண அருணகிரிநாதருடைய சந்தம் அது தனி தலைப்பு. அவர் பிரயோகம் பண்ண மாதிரி சந்தங்கள் யாருமே பிரயோகம் பண்ணதில்லை, அவ்வளவு பாடியிருக்கார். அந்த வரிசையில் சில திருத்தலங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய திருப்புகள்லாம் பாடியிருக்கார். 18 சீர், 24 சீர், 36 சீர்லாம் வச்சு பாடுறார். ஒரு வரியில 36 சொற்கள் வரணும்னா அதை பிரிச்சு பாடுறதுங்கிறதுலாம் சாமானிய விஷயம் இல்லை. இவருக்கு மட்டும் எப்படி சில சொற்கள் அமைஞ்சதுன்னு கூட தெரியல. அது மாதிரி அந்த இடத்துல சந்தம் பிழறாமல், எதுகை மோனை விட்டு கொடுக்காமல், அர்த்தமும் போகாமல் அவ்வளவு ஒரு தனி அழகவர் தமிழ். அந்த வரிசையில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு நிறைய பாடியிருக்கார். குமரகுருபரர் திருச்செந்தூர் முருகனுடைய அருளாலே பிறந்தவர், ஊமையாக இருந்து பின் பாடும் அருள் பெற்றவர். அவர் பாடியிருக்கார். படிக்காசு தம்பிரான், சிதம்பரம் முனிவர், காளமேக புலவர் வைத்தியநாத சுவாமியை கிண்டல் பண்ணியே ஒரு 6-7 பாட்டு பாடியிருக்கார். நிறைய பாடல்கள் காளமேக புலவர் தனிப்பாடல்களாக பாடியிருக்கார். அதுல இன்னும் இவ்வளவு பெரிய தொப்பையோட யானமுகத்தோட ஒரு பிள்ளை,
இன்னொரு பிள்ளைக்கு 6 தலைன்னுலாம் சொல்றாங்க, உன்னோட மச்சான் இப்படி இருக்கான், ஒய்ஃப் இப்படி இருக்கா, இதெல்லாம் இப்படி இருக்கும்போது நீ யாரும் இவங்களுடைய வியாதி எல்லாமே உன்னால தீர்க்க முடியல, எங்க வியாதியை நீ தீர்க்க போறேங்கிற மாதிரி வைத்தியநாத சுவாமியை கிண்டல் பண்ணி பாடல்கள் அதெல்லாம் காளமேக புலவர் சிலது இந்த கோயிலுக்குன்னு பாடியிருக்கார். ராமலிங்க அடிகளார், வள்ளலார் வந்து உள்ளிருக்கு வேலூர் பாடியிருக்கார், வடுகநாத தேசிகர், இப்படி பல சிவனடியார்கள். அதுல திருப்புகழ்ல குறிப்பாக ஒண்ணு, எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஆடி ஆடி எத்தனை கோடி போன சித்தினில் ஆடலோடு முத்தமிழ் வானரோதும் சித்திர ஞானபாதம் அருள்வாயே நித்தமும் மோதுவார்கள் சித்தமய வீடதாக நிறுத்தமதாடுமாறும் முகவோனே நிற்கள ரூபர் பாதி பச்சை கருவான 3 நெட்டிலை சூலபாணி அருள்பாலா பச்சிள பூதபாலை செய்கையல் தாவு வேளூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே. முருகனுடைய அம்மனுடைய அருளாலே முருகன் பிறந்தது. அதற்கு மேலே இந்த பிறவி எனக்கு போறோம், நிறைய பிறவிகள்லாம் எடுத்துட்டேன், இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி உன்னுடைய திருவடிகள் சேரும்படியாக செய்வாயின்லாம் பாடிட்டு வராரு. கடைசியாக சொல்லும்போது பற்றிய மூவர் தேவர் பெருமாளே, வேளூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாளே அப்படிங்கிறாரு. இங்கே சிவனை வழிபடுவதற்கு எல்லாரும் வந்து சேர்ந்தார்களாம், தேவர்கள் எல்லாம். அவர்களுக்கும் சேர்ந்து அந்த ஊரிலே இருக்கும் சிவனுக்கும் சேர்ந்து தலைவனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி பாடுறார். அதனுடைய வெளிப்பாடை இன்னொரு திருப்புகள்ல, உரத்துறை போத தனியான உனை சிறிதோத தெரியாதே வரத்துறை நீதர் பொருசேயே வைத்தியநாத பெருமாளே அப்படின்னுட்டார். முருகனையே வைத்தியநாதன் சொல்லி பேர் சொல்லியே கூப்பிட்டுட்டார். அதனால இது அருணகிரிநாதருடைய நிலை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஒரு 15ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமாக சிவபெருமானுடைய அம்சங்கிறத தாண்டி சிவனாகவே முருகரை பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஆர் இன் அதர் வேர்ட்ஸ், முருகனுடைய அம்சமா சிவனை பார்க்குற அளவுக்கு இதை கொண்டு போயிடுறாங்க. அப்படியே ஒரு 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 சுற்று வந்து முடிஞ்சு இன்னும் ஆரம்பிச்ச இடத்துக்கே திருப்பி வந்துடுது. தனியாக ஒரு உருவமாக இல்லாமல் சிவனே முருகனுடைய அம்சங்கிற அளவுக்கு கொண்டு போறதுனால முருகனை பார்த்தே வைத்தியநாத பெருமாளேன்னு சொல்லியே அருணகிரிநாதர் இந்த பாட்டில் பாடிடுறாரு. இது அவருடைய நிலை. கடைசியாக தருமை ஆதீன குருமுதல்வர்கள், அவர்களுடைய பங்களிப்பு இந்த கோவிலுக்கு உள்ளூர்காரர்கள் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. கோவிலுடைய வளர்ச்சிக்கும் அதுக்கெல்லாம் அவங்க நிறைய செஞ்சிருக்காங்க. இன்னும் நிறைய செய்ய வேண்டிய அளவில் இப்போ கோவில் இருக்கு. இந்த திருக்கோயிலில் இருக்கும் அந்த முருகருக்கு பல குருமகா சன்னிதானங்கள் பல பாடல்கள் பாடி கொடுத்துருக்காங்க. தனித்தனியான சிற்றிலக்கிய நூல்கள் அதெல்லாம் நிறைய வந்திருக்கு. அதுல ஒரே ஒரு பாட்டு இதுல முருகனை ஆடி வரும் விதமாக கேட்டு சிவஞான தேசிக சுவாமிகள் அவர் பாடினது. மதிவதனமாட இருக்காதில் நவரத்ன மணி மகர குண்டலம் ஆட நாள்மலர் புண்டரீக விழியாட அருளாட. முகம் முருகனுடைய ஆடி வரான் அப்படின்னா மொத்தமா நம்ம பார்த்தோம்னா முருகர் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனா இவர்களுக்கு அவனுடைய ஒரு அங்கமும் தனித்தனியாக ஆடும் விதமாக இருந்ததாம். முகத்தம், ஏன்னா இதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணுவாங்கன்னா, முகத்தை பாடும்போது முகத்தை மட்டும்தான் பார்த்தார்களாம். கம்பர் சொல்வார், தாள் கண்டார் தாளே கண்டார் அப்படிம்பாங்க. ஒரு ரசனைக்காக சொல்லுவாங்க. வந்து ராமன் அப்படி வீதியில நடந்து போனானா, ஒரு பெண் வந்து அப்படி நடந்து போயிடுறான், ஒரு கும்பலாக ஒரு 6-7 பெண்கள் நின்று பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஒருத்தி வந்து நான் அவனுடைய கண்ணழகை பார்த்தேன் அப்படின்னா, அடுத்து ஒருத்தி அவருடைய தோழழகை பார்த்தேன், இப்படி வரிசையா ஒருத்தர் சொல்லிட்டு வரும்போது ஒருத்தி மட்டும் நான் ராமனை முழுசாகவே பார்த்தேன் அப்படின்ன உடனே ரசனை கெட்டவளையன்னு திட்டினாங்களாம். ஏன்னா அவனுடைய கண்ணழகை பார்த்து அந்த க்ஷணத்துக்கு மேல வேற எதையுமே பார்க்கவே தோணாது. அவ்வளவு அழகு கண்ணுக்கு மட்டுமே இருந்தது. யார் கண்ணில் தோல் பட்டுதோ அந்த தோல் அழகை பார்த்ததுக்கு அப்புறம் வேற எதையுமே பார்க்க முடியாதான். அதனால ஒரு நேரத்துல பாதாதிகேசமாக அவன் அளந்து நான் அவனுடைய அழகை ரசிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ரசனையே இல்லைன்னு அர்த்தம்பாங்க. அது மாதிரி இங்கேயும் முருகன் ஆடி வருகிறான் அப்படின்னு சொன்னா நம்ம அப்படியே ஆடி வரார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவோம். நான் இந்த மாதிரியான ஒரு ரசனையோட பார்க்கும்போது முகத்தை பார்த்தால் முகம் மட்டும் தனியாக ஆடுகிறதா, மற்ற எதுவும் தெரியாது. அவ்வளவு ஈர்ப்பு அந்த ஒரு அங்கத்துல மட்டுமே ஏற்பட்டு விடுவதனாலே அதை மட்டுமே பார்க்கிறாரு. மதிவதனம் ஆட, சந்திரன் போல இருக்கும் அந்த முகம் அது ஆட, இருக்காதில் நவரத்ன மணி மகர குண்டலம் ஆட. அவன் ஆடினான் அப்படின்னா அவனுடைய ஆபரணங்கள் எல்லாமும் சேர்ந்து அது கூடவே சேர்ந்து ஆடும். அது மாதிரி அந்த நவரத்ன குண்டலங்கள் ஆட, நாள்மலர் புண்டரீக விழியாட, பூத்த தாமரை போல இருக்கும் கண்கள் அதுவும் தனியா ஆடிச்சான். முகம் தனியா அடிச்சு கழுத்து தனியா அடிச்சுன்னு சொன்னா கூட பரவாயில்ல, முகத்துல இருக்கும் அந்த கண்கள் அதுவும் தனியா அடிச்சுங்கிறார். இதெல்லாம் வந்து அவ்வளவு தூரம் அந்த அழகுல ஒரு ஈடுபாடு, அந்த வர்ணனையினுடைய அழகு. விழியாட அருளாட, மனமகிழ் மந்தகாசம் ஆட, புன்னகை மட்டும் தனியாக ஆடும்படியாக இருந்ததாம். இவருடைய மனதை மகிழ வைக்கக்கூடிய சிரிப்பு மட்டுமே தனியாக ஆடியதாம். மனமகிழ் மந்தகாசம் ஆட, கதிருதயம் 1000 கோடி எனவே இலகு காருண்ய மேனி ஆட. சூரியன் மாதிரி அப்படியே தகதகன் மின்னியதாம் அவருடைய அந்த உடம்பு. அது முழுசாக அதனுடைய ஒளி மட்டுமே தனியாக ஆடுவது போல இருந்தது. கனவஜ்ர புய வலயம் ஆட, வண்டாட கடப்ப மலர் மாலை ஆட. பாகு வளையம்னு சொல்லுவாங்க, இந்த தோல்ல சாத்தி கொள்ளும் ஒரு ஆபரணம், வஜ்ரத்தாலே ஆன ஒரு ஆபரணமாம். அதுவெல்லாம் வீரர்களுக்கான ஒரு அடையாளமாக போட்டுக்கொள்வார்கள். முருகன் வீரன்கிறதுனால அதை போட்டுக்கிறாரு. அது தனியாக ஆடியது, அது கூட பரவாயில்ல. வண்டாட கடம்ப மலர் மாலை ஆட, கடம்ப பூக்களால் ஆன ஒரு மாலை போட்டிருக்கார். அந்த மாலை இவரோட சேர்ந்து ஆடியது பரவாயில்ல. அதை மொய்க்க வந்த வண்டும் தனியாக ஆடியதான். அதுனுடைய நோக்கம் அந்த தேனை குடிப்பதற்காக. அதுல இருக்கிற பூ இந்த பக்கம் போச்சுன்னா அந்த வண்டும் இப்படி போகும், பூ இந்த பக்கம் திருப்பி ஆடிச்சுன்னா இந்த பக்கம் அதுவும் வருமா. அதனால அவர் பார்க்கும்போது கடம்ப மாலை ஆடுது, அதை மொய்க்க வந்த வண்டும் தனியாக ஆடியதாம். கடப்ப மலர் மாலை ஆட, விதமணி இழைத்த பரிபுறம் ஆட.
சரணார விந்தங்களாட நீழ்கை வெற்றி வேலாட மயிலாட என் கண்முன் நீ விளையாட ஓடி வருவாய். சரணார விந்தங்கள் அவனுடைய திருவடிகள் தனியாக ஆடியது, கையில் பிடித்திருந்த வேல் ஆடியது, அவன் அமர்ந்து வந்த மயிலும் அவனுக்கு தோதுபட ஆடியது. வெற்றி வேலாட மயிலாட என் கண்முன் நீ விளையாட ஓடி வருவாய். முதுமறைகளாம முழங்கும் புள்ளூரானே முக்கட்குருக்கள் குருவே முத்தர் குருவே யோக சித்தர் குருவே பாலமுத்து குமார குருவே. இதெல்லாம் சொல்லி முடிச்சோடனே அப்ப சின்ன குழந்தையா அப்படின்னு பார்த்துட்டா இல்ல, அவன் ஞான நாட்டனம் புரிந்து வருகிறான். அத்தனை பேருக்கும் குரு. ஏன்னா சாட்சாத்தா பரமேஸ்வரன் அவனிடத்திலிருந்து வேதம் பிறந்தது. பரமேஸ்வரனுக்கே ஒருத்தன் குருவாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை தாண்டின குரு வேற யாரும் இருக்க முடியாது. உள்ளூரில் இருக்கும் இவன் அத்தனை பேருக்குமான குருவானவன் ஒரு குழந்தை போல நமக்கு எளியவனாக ஆடி வருகிறான் அப்படின்னு சொல்லி இது சிவஞான தேசிக சுவாமிகள் தர்மபுரத்தில் வந்த ஒரு பண்டார சுவாமிகள் அவர் பாடியது. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கிய வகையிலே பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது ஒரு தலைவனையோ தலைவியோ சிறு பிள்ளையாக பாவித்து பாடும் ஒரு மரபு. மன்னர்களுக்கும் இதை பாடுவாங்க, இறைவனுக்குமே பாடுவாங்க. பல தலங்களில் இருக்கும் இறை வடிவங்களுக்கெல்லாம் உண்டு. கமலாம்பாளுக்கெல்லாம் பிள்ளைத்தமிழ் உண்டு, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் உண்டு. ஒரு சின்ன குழந்தையாக பாவித்து கொண்டு குழந்தைக்கு என்னென்ன பருவங்கள் உண்டோ அது எல்லாத்தையும் கொண்டு அனுபவிப்பாங்க. ஒரு குழந்தை முதல்ல நடந்து வரும்போது இன்னும் அந்த மெதுவாக கால் எடுத்து வைக்கும் இல்லையா, அது ஒரு பருவம். நடக்க ஆரம்பிக்க உடனே அதால் பேலன்ஸ் பண்ண முடியாம இப்படி ஆடும் இல்லையா, அது வந்து ஒரு கீரை தண்டு ஆடுபடியா இருக்கும். அதனால அதுக்கு செங்கீரை பருவம்பாங்க. முதல்ல கையை கொட்ட ஆரம்பிக்கும், அதுக்கு சப்பானி பருவம் அப்படிம்பாங்க. இப்படி ஒரு பருவத்தையும் சொல்லி பாடுவாங்க. அது வந்து பிள்ளைத்தமிழ் இலக்கியம்னு பேரு. அதுல குழந்தையாக பாவித்து முத்துக்குமார சுவாமி பேர்ல ஒரு பிள்ளைத்தமிழ் இதை குமரகுருவர் பாடி கொடுத்திருக்கார். உன்னைகள் தொண்ட உள்ளத்தில் சிந்திடு ஒளிவிடு முழுமணியே உயர்மறை நூல்கலை முடிவின் முடிந்திடும் ஒழுகொளி மரகதமே விண்ணோடு மண்ணை விழுங்கி அருட்கதிர் விரியும் இளஞ்சுடரே மெய்ப்புலன் மேய்த்து சமைத்ததோர் வீட்டை விளக்கும் விளக்கொளியே. 4 நிலையில பாடுறாரு. முதல்ல தனக்கு உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு விளக்காக எரிபவன். ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை வெளியிருந்து ஒருத்தர் வழங்க முடியாது. உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த ஞானத்தை கண்டுகொள்ள வேண்டும். இவரை மாதிரியான இருந்த மகாசுவாமிகள்லாம் அதை கண்டு கொண்டவர்கள், உள்ளே ஒளிவிடும் அந்த விளக்கை கண்டவர்கள். அதனாலே உள்ளெகிழ் தொண்டர் உள்ளத்துள் சிந்திடும் ஒளிவிடும் முழுமணியே முதல்ல உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த ஹிருதயத்தில் இருக்கும் முருகனை பாடுகிறார். உயர்மறை நூல்களவை முடிவின் முடிந்திடும் ஒழுகொளி மரகதமே. இவர்களுக்குள்ளே இந்த ஞானம் வந்தது எதன் மூலமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியவர்களுடைய சொற்கள், வேத தாத்பரியங்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்வதனாலே. அப்படின்னா வேத விளக்காகவும் இருப்பவன் இவன் தான். இவர்களுக்கு ஞானம் வழங்கிய அந்த வேதத்தினுடைய தாத்பரியமாக இருப்பவனும் இவன் தான். இவன் வேறு வேதம் வேறுங்கிறது கிடையாது. உயர்மறை நூல்களவை முடிவின் முடிந்திடும் ஒழுகொளி மரகதமே விண்ணோடு மண்ணை விழுங்கி அருட்கதிர் விழியும் இளஞ்சுடரே. அந்த வேதம் எங்கிருந்து வந்தது அப்படின்னா உலகத்தை படைத்த இறைவன் மூலமாக வந்தது, அவன் வழங்கியது. அதனால அவனாகவே இவன் தான் இருக்கிறான். அந்த வேதத்தையும் வழங்கியவன் இவன் தான். மெய்ப்புலன் மேய்த்து சமைத்ததோர் வீட்டை விளக்கும் விளக்கொளியே. அந்த இறைவனை சென்றடைவதற்காகத்தான் நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது வீடு பேரு அப்படின்னு சொல்றோம். அதனுடைய தலைவனாகவும் இவனே இருக்கான். அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர்ல பாத்தீங்கன்னா உலகை படைத்து காத்த ஒருவன், அவனை சென்று அடையணும்னு நாம் இருக்கோம். அதை சென்று அடைவதற்கான வழிமுறைகளை நெறிகளை எல்லாம் அவன் நல்ல நூல்களாக நமக்கு வழங்கி இருக்கிறான். அதை கொண்டு நாம் உள்ளத்திலே இருக்கும் இறைவனை உணர்கிறோம். அதுதான் ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்லியிருக்காரு. உள்ளுக்குள்ளே விளக்கு, அதை வழங்கியது மறை நூல்கள், நல்ல சொற்கள், பெரியவர்களுடைய அறிவுரைகள், பெரியவர்கள் கண்டு நமக்காக பண்ணி கொடுத்துவிட்டு போயிருக்கும் அந்த நூல்கள். அதை வழங்கிய இறைவன் அவனை சென்றடையும் அவன் இருக்கும் இடமான அந்த வீடு. இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல சொல்லிட்டு வராரு. புண்ணிய நாரும் ஒரு பெண்கனி கனியும் புனித நறுங்கனியே உள்ளுரும் என்ன வெளத்துள்ள புள்ளுரென வெமத்துள்ள தடை நிறை புத்தக முக்கடவே தன்னொளி பொங்கிய கருணா நிதியே தாலோ தாலேயலோ சங்கத்தமிழின் நலமை புலவ தாலோ தாலேயலோ. இது தாலேயலோ பருவம்னே சொல்லுவாங்க. குழந்தையை தூங்க வைக்கும் ஒரு பருவம். முத்துக்குமார சுவாமிக்கு நான் மொத்தம் சொன்ன மாதிரி அர்த்தஜாம பூஜையின் போது இசைக்கப்படும் பாடல்கள் இந்த தொகுப்புல இருந்து தான் எடுக்கிறாங்க. குழந்தையை தாலாட்டி தூங்க வைக்கும் ஒரு நிலையில பாடப்படும் அந்த பருவத்திலே இவ்வளவு நிலையை சொல்றார். இதுல பிள்ளைத்தமிழனுடைய அழகே எங்க வரும்னா, இறைவனுக்கெல்லாம் குறிப்பா பாடும்போது குழந்தையாக பாவித்து சாப்பாடு சாப்பிட்றது கூப்பிடுறது, பால் உண்பதற்காக கூப்பிடுறது இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் சொல்லும் போது ஒரு முறையும் உலகத்தை படைத்தவன் நீதான், அவனுடைய மேன்மையை, அவனுடைய பெருமை இதெல்லாத்தையும் சொல்லி எங்களுக்காக எங்களுடைய பக்திக்கு இறைஞ்சி நாங்கள் பார்த்து உன்னை வழிபடுவதற்கு எளிமையான ஒரு உருவத்தோட பிள்ளை போலே வந்திருக்கிறாயேன்னு சொல்லி தான் கொண்டாடுவாங்க. அப்படி முத்துக்குமார சுவாமியை ஏற்கனவே ஒரு குழந்தையாக தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு வந்திருக்கோம். அவருக்கு ஒரு பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தை இவர் பாடி கொடுத்திருக்கார். இப்படி ஒரு திருக்கோயிலிலே தனிப்பட்ட விதமாக ஒரு மூல விக்கிரகம் கூட இல்லாமல் வெறும் ஒரு உற்சவ விக்கிரகமாகவே இருக்கும் ஒரு திருமேனி. அவர் அந்த ஊருக்கு வெளியிலிருந்து வந்து சேர்ந்தவர்ங்கிறதும் தெரியுது. ஆனா ஒரு 400-500 வருடத்திற்குள்ள அந்த ஊரிலே கோயில் கொண்டு இருந்து அத்தனை வருஷமாக இருந்த சிவபெருமானுடைய பெருமையெல்லாம் இவருக்கே வழங்கும்படியாக செய்து எல்லா விதத்திலும் போகத்தை அனுபவித்துக் கொண்டு கொஞ்சமும் அந்த ரசனை, ஏதோ பெரிய அளவில் ரசனையோடு இருந்தவர்கள் எல்லாம் ஏற்படுத்தி வைத்த அந்த வழிபாட்டு முறைகள் அதையெல்லாம் தனக்குள்ளே வாங்கி கொண்டு சமூகத்தினுடைய எல்லா தட்டு மக்களுடைய பங்களிப்பும் ஒரு அளவிலே ஏதோ ஒரு சிறு அளவிலாவது இருக்கும்படியான ஒரு தனிப்பெரும் தகமையாகவே செல்வமுத்துக்குமார சுவாமி வளர்ந்திருக்கிறார்.
பார்க்கும்படிக்கு வெளியிலிருந்து ஒரு சின்ன குழந்தையாகலாம் பார்த்தாலும் அவர் ஆக்கிரமித்து அத்தனை பேருடைய பக்திக்கும் கட்டுப்பட்டு அத்தனை பேரையும் தன்னுடைய அருளாலே கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறத பார்த்தா ஒரு சிறுபிள்ளை இதெல்லாம் செய்யக்கூடியமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்த அளவுக்கு நாம பார்க்கலாம். ஸோ ரெண்டு பெரிய எக்ஸ்ட்ரீம்ஸையும் ரொம்ப சிம்பிளா பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்துட்டார். அனுபவிக்கும் விதமெல்லாம் சின்ன குழந்தை மாதிரி, அப்பா அம்மா கையை பிடிச்சு நடக்கிற ஒரு பிள்ளை மாதிரி, ஆனால் செய்யும் காரியங்கள் இவ்வளவு தூரத்துக்கு வந்து இத்தனை வருஷமாக இருந்து வந்த சிவனை ஒரு அளவுக்கு ஓரம் கட்டி அவருடைய வேலை எல்லாத்தையும் இவர் எடுத்து செய்யும் அளவிற்கு அவரே வழங்கும் விதமாக கொண்டு போன ஒரு விஷயம் வந்து வேறெங்கும் இருக்கும் முருகனுடைய வடிவங்களுக்கு இருப்பதாக தெரியவில்லை. இந்த ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக மட்டுமே செல்வமுத்துக்குமார சுவாமியினுடைய பெருமை மற்ற முருகத்தலங்களை விட ஒரு படி உயர்ந்ததாகத்தான் இருக்கிறது. அறுபடை வீட்டில் வராமல் இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வழிபாட்டு முறைகளும் இவருக்குன்னு ஏற்பட்டிருக்கிற இந்த அனுபவித்துக் கொண்டு வரும் இந்த போகங்கள் இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்பொழுது இதெல்லாம் வந்து இறைத்தன்மை இல்லாமல் இறைவனுடைய அவருடைய ஒரு கணிப்புன்னு இல்லாமல் இதெல்லாம் தட நடந்துட முடியாது. எல்லாம் ஒரு சேர பெறணும். அதெல்லாம் சேர்ந்து அமைந்து ஒரு பக்கம் சின்ன குழந்தையாக, இன்னொரு பக்கம் அத்தனை பேரையும் தனக்குள்ள ஒடுக்கி வைத்திருக்கும் ஒரு பெரும் ஆளுமையாகன்னு ரெண்டு விதத்தையும் சிம்பிளா ஹேண்டில் பண்ணிட்டு வந்தார். இதை வந்து நிச்சயமா ஒரு சாமானியர்களெல்லாம் பண்ண முடியாது. அதை வச்சே இவர் வந்து ஒரு இறைத்தன்மைன்னு சொல்லிடலாம். ஏதோ நமக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக நிச்சயமாக இருந்து விட்டார்னு தெரியுது. நாளே வெளிலிருந்து வந்து இங்கே கோயில் வழக்கங்கள் அத்தனையும் தனதுடையதாக ஆக்கி கொண்டு இன்றளவும் வரும் பக்தர்களுக்கெல்லாம் வேற என்னதான் வைத்தீஸ்வரன் கோயில் இருந்தாலும் முத்துக்குமார சுவாமிக்குன்னு இருக்கிற ஏற்றத்தோட தான் பலரும் பார்க்க வராங்க. வைத்தீஸ்வரன் கோயிலே குலதெய்வமாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க வைத்தியநாதர் குலதெய்வம்னு சொல்றவங்களை காட்டிலும் முத்துக்குமார சுவாமி எங்களை குலதெய்வம் சொல்லுபவர்கள் அதிகம். அதை வச்சே சொல்லலாம். பேர் சுவாமி பேர்ல ஊர் இருந்தாலும் ஊரினுடைய பெருமை, ஊரினுடைய தலைமை இதெல்லாத்தையும் பொறுப்பாக ஏற்று அமர்ந்திருக்கும் நிலையிலே முத்துக்குமார சுவாமி இருக்கிறார். அதனால தான் மற்ற முருகர் தலங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தனி கோயில்களாக இருக்கும் இடங்கள்லாம் இருக்க, சிவன் கோயிலுக்குள்ளே வந்து இவ்வளவு தூரம் சிவனையும் சேர்ந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும் நிலைக்கு இருக்கும் முத்துக்குமார சுவாமியினுடைய பெருமை சொல்லி முடிய மாளாதது. பாடி அந்த புலவர்கள்லாம் வந்து சும்மா வரிசைப்படுத்தி தான் காட்ட முடியுது. ஏன்னா ஒருத்தருடைய பெயர், அவரவர்கள் பாடிய விதம், அவரவர்களுக்கு இங்கு ஏற்பட்ட அனுபவங்கள், பாடும்போது சில அனுபவங்கள் எல்லாமே குறிப்பா சொல்றாரு. அதெல்லாம் சேர்த்து தனித்தனியாக பார்க்க வேண்டிய விஷயம். நான் ஒரு சின்ன திவலைகள் மட்டும்தான் வழங்கியிருக்கேன். முடிந்தவர்கள் இதற்கு மேலாக ஒரு சில நூல்கள் பிரசுரிக்கும் பட்டிருக்கு, ஒரு சில நூல்கள் பிரசுரிக்கப்படாமல் இருக்கு. வாங்கி படித்தாலும் சரி, இல்லை முடிந்தவர்கள் பிரசுரித்து கொடுத்தாலும் சரி, இன்னும் இவர் பற்றி ஏற்பட்டிருக்கும் அந்த சிற்றிலக்கியங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு அதனுடைய பெருமைகளும் அதை செய்தவர்களுடைய பெருமைகள்லாம் வந்து வெளி உலகத்திற்கு கொண்டு வரணும். அதே மாதிரி முத்துக்குமார சுவாமிக்கு இவ்வளவு விஷயங்கள் தனியாக இருக்கு, இதோ கிருத்திகைன்னா இங்க வரணும், சாமி பார்க்கணும், போயிடணுங்கிறத தாண்டி இவருக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த பദ്ധதிகள் இதெல்லாம் இருக்குங்கிறதும் தொகுக்கப்பட்டு பொதுமக்களிடையே இன்னும் வெகுஜனங்களிடையே சென்று சேரணும். இது ஏதோ இன்னும் ஓரளவுக்கு விஷயம் தெரிந்தவர்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டிய விஷயம் இல்லை. ரொம்ப எளிமையாகவே இதை ஆக்கி சொல்லலாம். அது மாதிரியான ஒரு நிலைக்கும் இவருடைய வழிபாடு சார்ந்த விஷயங்களும் வெகுஜனங்களுக்கும் சென்று சேரணும் அப்படிங்கிறதை ஒரு பிரார்த்தனையாக முன்வைத்துக் கொண்டு வாய்ப்பு அளித்தமைக்கும் நன்றி கூறிக்கொண்டு முடிக்கிறேன். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நன்றி. ஸ்ரீ குருபியோ நமः. நன்றி மதுசூதனன். இது வந்து என்னென்னா இப்போதைக்கு இப்போ ஒவ்வொரு சிங்கிள் கிலோ டேட்டாவாக எடுத்து நாங்கள் ப்ராசஸ் பண்ணணும். இவ்வளோ ஒரு பெரிய நிறையா விஷயங்கள் ஒரு 1.5 hours 1 hour and 10 minutes நான் அந்த நானும் எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்குது. போய் ஒன்று ஒன்றா நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி. ரெண்டாவது வந்து மதுசூதனோட கலந்துரையாடணுன்னா எஸ் ப்ளீஸ், உங்களோட கொஸ்டின்ஸ் எனிதிங் யூ வாண்ட் டு சே ப்ளீஸ். இல்லை அது வண்டி கட்டிக்கிட்டு வர்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஊமை விழிகளில் வர்ற மாதிரி அந்த நைட் சாயந்தரம் ஒரு காலையில் 4 மணிக்கு வெறும் அந்த சம்பாதியும் ஜடாயும் பூம்புகார் பக்கத்திலே ஒரு தோட்டம் அமைத்து அங்கேருந்து பூக்கள் தினமே பறிச்சுட்டு வந்து இங்கே இவருக்கு பூஜை பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் இதை பார்க்க முடியுது. குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அந்த ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாருமாக சேர்ந்து, அது எந்த ஊருன்னு எனக்கு சரியா தெரிய வரல, காரைக்குடி. அங்கேருந்து கிளம்பி வண்டி மாதிரியே கட்டிட்டு இன்னுமே அதையே ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க. இப்பவுமே அந்த வண்டியில அந்த இது மாதிரி அடைச்ச ஒரு வண்டியில எடுத்துட்டு வந்து அன்னைக்கு ஒரு நாள் இங்கேயே தங்கி இருந்து வழிபாடுகள் எல்லாம் நடத்திட்டு போற ஒரு வழக்கம் இருக்கு. இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஆவணப்படுத்தப்படணும். ஏன்னா இது சாதாரண சும்மா ஒரு விஷயமா கிளம்பிட்டு இருக்காது. எவ்வளவு விஷயத்துக்கு மாறி போயிருக்கலாம். ஒரு காலத்துல வண்டி கட்டிட்டு ராத்திரி எல்லாம் பிரயாணம் பண்ணி வந்திருப்பாங்க. இப்போ வழக்கம் மாறி போய் எல்லாம் அவங்க சௌகரியத்துக்கு காரில் கூட வந்துட்டு போகலாம். ஆனா இன்னும் அந்த வழக்கத்தை மாறாமல் தொடர்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா இது ஆவணப்படுத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி. சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். தேங்க்ஸ் நீங்க எடுத்து கொடுத்ததுக்கு. ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு அதில் எந்த அளவுக்கு தோய்ந்திருந்தால் ஒரு மணி நேரம் 20 நிமிடங்கள் மூச்சு விடாமல் பேசுவது என்று சொன்னால் அது மூச்சும் பேச்சுமாக அமைந்திருக்கிற அருமை தம்பி மதுசூதனன் அவர்களுக்கு நம்முடைய சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செல்வமுத்துக்குமார சுவாமி பற்றி இந்த செய்திகளை
அருகிலே இருக்கிற நம்மை போன்றவர்கள் கூட இவ்வளவு ஆழமாக தெரிந்து வைத்திருக்கிறோமா என்ற சந்தேகத்தில், ஆனால் அற்புதமான முறையிலே நம்முடைய தம்பி அவர்கள் பேசி மகிழ்வித்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நம் கரவொலி மூலமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் இந்த சின்ன வயசில், என்ன வயசு இருக்கும் உங்களுக்கு? 31. ஒரு 31 வயசில் சினிமா துறைக்கும் அரசியல் துறைக்கும் தன் கவனத்தை செலுத்தாமல் ஒரு சமயத்துறையில் ஒரு ஆழங்கால் பட்ட அற்புதமான ஒரு மூல விக்கிரகம் பற்றி இருக்கிற சிந்தனைகளை வழங்கியிருக்கிறவரை மனமாற பாராட்டுகிறேன். இதுபோன்று எங்கோ இருக்கிற புதையல்களை எல்லாம் கொண்டு வந்து மேடையேற்றி வேர்கள் நிகழ்ச்சியில் நிகழ்த்தி கொண்டிருக்கிற என் இனிய தம்பி திருவாள் வெங்கடேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் புலப்படுத்திக் கொள்கிறேன். இந்த வேர்கள் நிகழ்ச்சியில் சிந்தித்திருக்கிற எல்லோரையும், குறிப்பாக நம்முடைய டாக்டர் மருத்துவ திலகம் அம்மையார் சரோஜினி அவருடைய அன்பிற்கு தலைவணங்கிக் கொள்கிறேன். குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களை புலப்படுத்திக் கொள்கிறேன். ஒரே ஒரு செய்தி ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் இந்த பொன்னாடை போத்தங்கள் என்று சொன்னார்கள். எல்லா செய்திகளையும் அவர்கள் சொல்லிவிட்டார்கள், எல்லா சிந்தனைகளையும் சொல்லிவிட்டார்கள். செல்வமுத்துக்காசம் பற்றி இருக்கிற திருவுருவ வர்ணனைகள், ஆபரணங்கள், நம்முடைய இந்த படை பற்றி இருக்கிற நுட்பங்கள், வழிபாட்டு நிகழ்ச்சிகள், சம்பிரதாயங்கள், தேர் திருவிழா நிகழ்ச்சிகள் அனைத்தையும் சொல்லி மகிழ்வித்து விட்டார்கள். அதோடு ஒன்றை நான் நினைவுபடுத்திக் கொள்ள நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழகத்தில் சைவ சமய உலகத்தில் இறைவன் நமக்கு வாழ்ந்து காட்டுகிறான். இறைவன் நமக்கு வாழ்ந்து காட்டுகிறான். அதாவது ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு இப்படி நடந்து கொள் என்று சொல்லுவதை விட இப்படி நடந்து கொண்டிருப்பதை அவன் பார்க்கும்படியாக செய்வது. எப்பொழுதுமே வார்த்தையினால் சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சியில் வருகிற வலுவை விட வாழ்ந்து காட்டுவதில் வருகிற வலு அதிகம். அதை நம்முடைய சிவபெருமான் செய்து காட்டியிருக்கிறார். சிவபெருமானுக்கு என்று எல்லா தலங்களும் அவருக்குரியனதான் என்றாலும் கூட அந்த தலங்களில் சிறந்த தலமாக சிவபெருமான் தனக்கு வரையறுத்து கொண்டது சிதம்பரம். தன்னுடைய மனைவியாக இருக்கிற அம்பாளுக்கு என்று வரையறுத்து கொடுத்து அதில் மகிழ்ச்சியை கண்ட தலம் மதுரை. மாணாக்கனுக்கு என்று ஒரு தலத்தை குறிப்பிட்டு வழங்கி அதை மாணாக்கனுக்கு என்றே முழுக்க எல்லா விதமான நிகழ்ச்சிகளும் வழங்கி சிறப்பை தலம் திருப்பெருந்துறை. மணிவாசக பெருந்தைக்குரிய தலம். மகனுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட தலத்தை கொடுத்து நீ முழுக்க வாழ்ந்து வா என்று உரிமை தந்த அற்புதமான தலம்தான் வைத்தீஸ்வரன் கோயில். செல்வமுத்துவான் சுவாமி என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு ஓய்வு பெற்றவர் எப்படி குடும்பம் நடத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்னா வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு முறை வந்துட்டு போகணும். வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தியநாத சுவாமி தையல் நாயகி ரிட்டையர் லைஃப் ஃப்ரீயாக இருக்கிறாங்க. மகன் முருகனை கூப்பிட்டு நீ எல்லாத்தையும் பார்த்துக்கப்பா. சில நேரங்களில் நம்ம குடும்பங்களில் நமக்கு பத்திரிக்கை, அப்பாவுக்கு பத்திரிக்கை வரும். அப்பா சொல்லுவார், கார் எடுத்துக்கிட்டு தம்பி நீ இந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வா, மருமகள் அழைச்சி போயிட்டு வா என்று சொல்வார்கள். நீங்கள் போலியாப்பான்னா போதும், இனிமேல் உன் காலம் உன் தலைமுறை போயிட்டு வான்னு சொல்வார்கள். எப்பொழுதுமே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு மகனுக்கும் மருமகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் எல்லா விதமான சுகங்களையும் கொடுத்துவிட்டு ஒதுங்கி இருந்து வாழ்த்துவது என்பது ஒரு அற்புதமான குடும்பத் தலைவனுக்கு லட்சணம். அதை வைத்தியநாத சுவாமி இந்த ஸ்தலத்தில் செய்து மகிழ்கிறார். ஆதலினால்தான் இங்கே எல்லாமே முத்துவான் சாமி தான். உற்சவமா முருகனுக்கு, அபிஷேகமா முருகனுக்கு, அலங்காரமா முருகனுக்கு, வழிபாடா முருகனுக்கு, பிற்காலத்தின் நூல்களா முருகனுக்கு என்று எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனால் இது ஒரு சிறப்பு என்னவென்றால் எல்லாவற்றையும் முருகப்பெருமானு கொடுத்து விட்டார் அனுபவத்தை. ஆனால் சொத்துக்களை மட்டும் வைத்தியநாத சுவாமி தாம் பேரில் தான் வச்சிருக்கிறார். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுங்கள், சொத்தை கொஞ்சம் நீங்க வச்சுங்க. அது ஒரு ஜாக்கிரதையான விஷயம். ரெண்டாவது, இப்படிப்பட்ட பிள்ளை முத்துவான் சாமி ஒவ்வொரு முறையும் அபிடேகத்துக்கு மக்கள் அழைத்தார்களே ஆனால் வைத்தியநாத சுவாமி சன்னிதானத்தில் அந்த முருகப்பெருமானை நிறுத்தி ஒரு தீபாராதனை காட்டுவார்கள்.
கார்த்திகை நாளில் செல்வமுத்து சந்தனாபிஷேகம் நடக்க கூப்பிடுறாங்க முருகனுக்கிட்ட. முருகன் அங்கேருந்து எழுந்துள்ள பண்ணப்பட்டு முருகன் கிட்ட ஒரு சிவாச்சாரியர் தீபாரதனை வச்சிருப்பார். வைநாத சுவாமி கிட்ட ஒரு தீபாரதனை காட்டப்படும். என்ன அர்த்தம்னு கேட்டால், முருகப்பெருமான் என்னை அன்பர்கள் அபிஷேகத்துக்கு அழைக்கிறார்கள், நாம் போயிட்டு வரட்டுமா என்ற அந்த அனுமதியை அப்பா கிட்டையும் அம்மா கிட்டையும் பெறுகிற ஐதீகம்தான் தீபாராதனை. எனவே நல்ல பிள்ளை, பொறுப்பான தந்தை, வாஞ்சியோடு கூடியிருக்கிற அம்மா, கூடியிருக்கிற பக்தர்கள் என்ற ஒரு குடும்பத்தையும் நாட்டையும் வீட்டையும் நாட்டையும் கோயிலாக்கி தருகிற அற்புதமான சந்நிதி பற்றி பேசியிருக்கிற தம்பி நான் மனமாற பாராட்டுகிறேன், உங்கள் சார்பிலே வாழ்த்துகிறேன். அவருக்கு இந்த ஆடை அணிவித்து நம்முடைய வணக்கத்திற்குரிய மருத்துவ திலகம் டாக்டர் சரோஜராமலி அம்மருடைய அறக்கட்டளையின் சார்பிலே, தம்பி வெங்கடேஷ் சார்பிலே ரெண்டாவது தேங்க்ஸ் வந்து ஸ்ருதி டிவிக்கு, மிஸ்டர் கபிலன். அவங்க செய்கிறது என்னென்னா, நான் ஒரு ஒரு 4-5 மாதமாக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எங்கே எது ஒரு தமிழை பற்றியோ ஹெரிட்டேஜை பற்றியோ ஒரு பேச்சு நடந்தாலும் அதை அவங்க இன்னும் அதை எப்படி அவங்க கூகுள் மாதிரி ஒரு சர்வீஸ்ன்னு நினைக்கிறேன். அது எந்த விதமான ஆடும் இல்லாமல் என்னோட கடமை ஆவணப்படுத்துறது. எந்த ஒரு பேச்சோ ஏதோ ஒன்று இருக்கட்டும், அது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் அதை ஆவணப்படுத்தி அதை யூடியூப் லிங்க்ஸ் கொடுத்து இங்கே வர முடிஞ்சவங்க வரட்டும், வராதவங்க இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் அவங்க பார்க்குறதுக்கு, அவங்க வீட்டிலேருந்து பார்க்குறதுக்கு தேவையான ஒரு லிங்கையும் கொடுக்கும். அந்த ஒரு செயலுக்கும் நன்றி. யூஸ்வலாக நான் மிஸ்டர் குமரன், பாலாஜி எல்லாம் நான் தேங்க் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். தே ஆர் ஆல் பார்ட் ஆஃப் ஆர் ஃபேமிலி. வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி.